மாறி இருக்கிறாங்க தெரியுமா? இந்த அமைப்பின் கீழே எத்தனை பட்டதாரி டாக்டர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை அதிகாரிகளை இந்த கொள்கை ஈர்த்து பொறுக்கி பசங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? படித்தவர்கள், விவரம் உள்ளவர்கள், பண்டிதர்கள் எல்லாம் லட்சம் லட்சமாக இதன்பால் ஈர்க்கப்படுகிறார்களே, அதிலிருந்தால் விளங்க மாட்டீர்களா? இருக்கிறதா நான் சொல்ல வர்றேன். உங்க அப்பம் பாட்டன் போய் நாசமாகிறாருங்க. அல்லாஹ் ரசூல் வாங்க, அதை விட்டுருங்க. இன்னொன்னா வருவோம். இந்த மக்களை எப்படி திசை திருப்புறாங்க தெரியுமா? அது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம் மக்களுக்கு தெரியாது, புது சகோதரர்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க லேசான ஆட்கள் இல்ல, நபிகள் நாயகத்தை திட்டுவீங்க. அப்ப கோபம் வரத்தாங்க மக்கள் கோபம் என்ன இருக்கு? இந்த தலைமையாகக்கூடிய மார்க் அறிஞர்கள் மற்றவர்களும் மக்கள்கிட்ட எப்படி சொல்றாங்க? இவங்க கூட்டம் போட்டு நபிகள் நாயகத்தை திட்ட போறாங்க. யார்? நாங்க. நபிகள் நாயகத்தை தவிர யாரையும் பின்பற்றாதுன்னு சொல்லக்கூடிய நாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக லட்ச லட்சமா வரக்கூடிய வரதட்சணை எட்டு மிதிக்கக்கூடிய நாங்க நபிகள் நாயகத்தை திட்டுவங்களா? நபிகள் நாயகத்தை நீங்கள் ஏன் அவமதிக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் நாங்கள். மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? நபிகள் நாயகத்தை திட்டுவாங்க. நபிகள் நாயகத்தை யார் திட்டினா திட்ட முடியுமா? நபிகள் நாயகத்தை திட்டு ஒருத்த முஸ்லீமா இருக்க முடியுமா? இந்த அறிவு கூட இல்லாத இந்த மக்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் திட்டுவாங்க, போயிடாதீங்க, கேட்காதீங்க. வந்து கேட்டுட்டு திட்டுன செருப்பு கட்டி அடி மாடையில கூப்பிட்டு நான் மாணவனுடன் கூட்டிட்டு வரேன், ஏன் திட்டுவான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எப்படி என்ன அடிப்படையில் சொல்றாங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க சில காரியங்களை எதிர்ப்போம். என்ன காரியம் தெரியுமா? மீலாது விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. மீலாது விழாவை நாங்கள் எதிர்ப்போம். நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் விழான்னு கொண்டாடுறாங்களே, அதை நாங்கள் எதிர்ப்போம். இன்னைக்கு எதிர்ப்போம், நாளைக்கு எதிர்ப்போம். ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிறந்த நாள் கொண்டாடவில்லை, நபி ஆன பிறகும் கொண்டாடவில்லை, நபி ஆவதற்கு முன்னாடியும் கொண்டாடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடினார்களா? ரசூலுல்லாஹ் மேல பிரிய வைப்பதில் நம்மளை எல்லாம் பல மடங்கு அதிகமானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்களா? இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினார்களா? இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினார்களா? மூன்றாவது ஜனாதிபதி அவர் கொண்டாடல. நாலாவது ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினாங்களா? இல்ல. இந்த நாலு இமாம்ங்கிறீங்களே, அவங்களாச்சும் கொண்டாடினாங்களா? அபூ ஹனீஃபா இமாம் மிலாது விழா கொண்டாடினாங்களா? ஷாஃபி இமாம் கொண்டாடினாங்களா? மாலிக் இமாம் கொண்டாடினாங்களா? ஹம்பலி இமாம் கொண்டாடினாங்களா? யாரும் கொண்டாடல. 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களா உண்டாக்கிட்டு மார்க்கம் ஆயிருமா? 200 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எங்கும் கிடையாது மிலாது விழா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 1200 வருட காலமாக வாழ்ந்த எந்த முஸ்லிமும் பிறந்த நாள் விழா கொண்டாடவில்லை. ஒருவனுடைய பிறப்பில் எந்த சிறப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நான் பிறந்தது சிறப்பா? நான் என்ன செஞ்சோம் அதை வச்சுதான் எனக்கு சிறப்பு வரணும். பிறக்க நம்ம முயற்சியில நம்ம பிறக்கிறோம். ஒரு மனிதனுக்கு சிறப்பு சேர்வதாக இருந்தா அவன் முயற்சித்து செய்கிறான் பாருங்க காரியம், அதுலதான் அவனுக்கு சிறப்பு கிடைக்கணும். நான் படிக்கிறேன்னா நான் முயற்சிக்கிறேன், அதனுடைய சிறப்பு எனக்கு சேரலாம். நான் தர்மம் செய்கிறேன், நானா உழைச்சி நானா தர்மம் செய்கிறேன், அதனுடைய சிறப்பு எனக்கு சேரலாம். நான் கருப்பா பிறந்தது, நான் சிவப்பா பிறந்ததுக்கு நானா காரணம், நான் கட்டையா பிறந்ததுக்கு நெட்டையா பிறந்ததுக்கு நானா காரணம். ஒருத்தர் உயரமா இருக்காரு, அதனால சிறந்தது சொல்ல முடியுமா? அவரு எந்த உழைப்பும் செய்யல, அவரை தேர்ந்தெடுக்கிற இப்படி பிறக்கணும்னு நினைக்கவும் இல்லை. அப்ப ஒரு பிறந்ததுனால ஒருத்தருக்கு சிறப்புன்னு ஏன் சொல்றீங்க? இது இன்னொரு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு அந்த மார்க்கத்தில் உங்களுக்கு உண்டு. அவங்க மார்க்கத்தில் கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுவார்கள், நமக்கு அது கிடையாது. நபிகள் நாயகம் பிறந்ததை பற்றி கொண்டாடுமாறு நமக்கு மார்க்கம் சொல்லித் தரவில்லை, அது வேணாம் என்று நமக்கு சொல்லுகிறது. என்னுடைய மார்க்கத்தில் நான் சொல்லாத எதையாவது நீங்க உண்டாக்கினா அது வழிகேடு என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஹிஜ்ரி ஆண்டு இருக்குல்ல, இது தெரிஞ்ச விஷயத்துல நான் வர்றேன். இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு கிபி ஆண்டுன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்கு பிந்தி கிமு கிறிஸ்துவுக்கு முந்திம்பாங்க. அது மாதிரி வள்ளுவர் ஆண்டு தமிழர்களுக்கு இருக்கு, வள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. வள்ளுவருக்கு முந்தி வள்ளுவருக்கு பிந்தின்னு வச்சுக்க வேண்டியதான். இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆண்டு வச்சிருக்கிறோமே ஹிஜ்ரி ஆண்டு, அது எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு? நபிகள் நாயகம் பிறந்ததுல இருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இஸ்லாத்துல இருந்திருந்தா அவங்க பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருக்குமாங்க? இல்ல, பிறந்த வருஷத்திலிருந்து நம்ம இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்கல. எங்க ஆரம்பிக்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போனாங்களே,
அந்த விரட்டப்பட்ட பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத். அது 53வது வயசில் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 53வது வயசுல மக்காவிலிருந்து விரட்டப்படுகிறார்கள். விரட்டப்பட்டு வெறுத்து போனாங்கிற அந்த பயணம், அந்த பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத். அவங்க என்னைக்கு புறப்பட்டு போனாங்களோ அன்னையிலிருந்து இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய அரசு உண்டாகுது, ஒரு சாம்ராஜ்யம் உண்டாகுது. இஸ்லாம் தாறுமாறா வளர்ந்துச்சு அந்த 10 வருஷ காலத்துல. அதுக்கு அடித்தளம் அமைத்த நிகழ்ச்சியாக இருந்த காரணத்தினால எங்க இருந்து வரலாறு ஆரம்பிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிகள் நாயகத்தினுடைய 53வது வயசிலிருந்து தான் இஸ்லாமிய ஆண்டை பிறக்குது என்று சொன்னா மீலாது உண்டாப்ப அது மீலாது வருஷம் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்களே, 53 வருஷத்தை சேர்க்கணும். இப்ப நீங்க ஹிஜ்ரி கொண்டாடுறீங்களே, அதோட 53 வருஷத்தை சேர்த்தா தான் நபிகள் நாயகம் பிறந்த வருஷத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்ப 53 வருஷத்தை விட்டு விட்டோம். என்ன காரணம்? மீலாதுக்கு இஸ்லாத்தின் மரியாதை இல்ல, அனுமதி இல்ல. அது போக இன்னொரு காரணம், மீலாதுங்கிற பேர்ல நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். சென்னையில் நாங்கள் செங்கல்பட்டுல நடக்கிறதா எனக்கு தெரியாது. சென்னையில நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 15 முறை நான் பார்த்திருக்கிறேன். மீலாது ஊர்வலம் என்று ஊர்வலம் விடுவார்கள். என்ன ஊர்வலம் தெரியுமா? மீலாது ஊர்வலம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும். இங்க மசீல மாமூர்ல மண்ணடியில இருந்து ஊர்வலம் கிளம்பும். மண்ணடிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய தூரம் இருக்கு நீங்க பாத்துக்கிறீங்க. ஊர்வலம் கிளம்புமா, 4 பேர் யானையில உட்கார்ந்திருப்பாரு, 2 பேர் குதிரையில பெரிய கொடியை பிடிச்சிருப்பாரு. ஊர்வலம் ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம கையில தூக்கி தொடக்கி மேல கட்டிக்கிட்டு முக்காவாசித்தோட தெரியும், நல்லா ஃபுல்லா சரக்கு ஏத்திக்கிட்டு மீலாதுல ஊர்வலம். இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு வேணுமா, இல்லையா? போகும்போதே தரக்குறைவான வார்த்தைகள்ல நீ ஊர்வலம் போடுறிய. இப்படியான ஊர் அது மட்டும் இல்ல, போய்கிட்டே இருப்பான். பள்ளிவாசல் வரும், அசருக்கு பாங்க சொல்லுவாங்க, தொழுகைக்கு போய்கிட்டே இருப்பான். அட பள்ளிவாசல் நபிகள் நாயகத்தினை கொண்டாடுறேன்னு இதை தொழுவாம என்ன கொண்டாடுற? பள்ளிவாசல்ல தொழுகைக்கு பாங்க சொல்லுவாங்க, போய்கிட்டே இருக்கும் ஊர்வலம். இன்னும் கொஞ்சம் போ மகரிபுக்கு பாங்க சொல்லுவான், அடுத்த பள்ளியில போய்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊர்வலம் போய் இஷாவுக்கு பாங்க சொல்லுவான், அப்போ போய்கிட்டே இருக்கும். அப்ப 3 வக்து தொழுகைகளுக்கு பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படும். 2 மணிக்கு புறப்பட்ட ஊர்வலம் 8 மணிக்கு போய் சேரும். 3 தொழுகை பனால், 3 தொழுகை அவுட்டு. மீலாதுல கொண்டாட தொழுகையில விடுவாடா, மிதிக்க மாட்டான். நீங்க மீலாதுல கொண்டாடுறீங்க. நபிகள் நாயகத்தின் மீது அன்பு உள்ள ஒருத்தர் பள்ளிவாசல்ல தொழுவ போகாம ஊர்வலம் போவானா? இதை நாங்க கண்ணால பார்த்தோம். மீலாது ஊர்வலம் மீலாது மீட்டிங் நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் பெரிய மேடை, ராட்சச மேடை. என்ன பேசுவாங்க தெரியுமா? மார்க்கத்தை பத்தி பேச மாட்டாங்க, நபிகள் நாயகத்தை பத்தி பேச மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க எந்த கட்சியில போய் கூட்டணியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒண்ணா வச்சிருப்பாங்க. வச்சு என்ன செய்ய தெரியுமா? மீலாது விழா பேரு, நம்ம தானே தலைவரை விட்டால் இந்த சமுதாயத்திற்கு நாதி இருக்கிறோம், மீலாது விழா பேச்சு. அவர் எதிர்ப்பு அடுத்த வருஷம் ஜெயலலிதா உட்கார்ந்திருப்பாங்க, நம்ம அம்மாவை விட்டால் நமக்கு நாதி இருக்கிறதா, மீலாது விழாங்க. அவங்கள சொல்கிறது உங்களை சொல்கிறது மீலாது விழா. இந்த மாதிரியான பேச்சு ஐயா முப்பனாரை விட்டால் நமக்கு யார் இருக்கா? ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஆளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவரை புகழ்றதுக்கு தான் இந்த விழா நடக்குமா? நபிகள் நாயகத்தை புகழ்றதுக்கு நடக்குமா? ஒவ்வொருவரும் தன்னை பெரியவனாக்கிக் கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தை யூஸ் பண்றதை வைத்துத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இது தேவையா? இதுக்கு பேர் இஸ்லாமா? அதுல எவ்வளவு ஆடம்பரங்கள், இவ்வளவு அனாச்சாரங்கள், காலில் விழுகிற கலாச்சாரம் கூட இந்த மேடையில் அரங்கேறி இருக்கிறது. மீலாது மேடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக எழுந்து நிற்கக்கூடாது என்று சொன்னார்கள். தம்முடைய காலில் விழுவதை கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த நபிகள் நாயகத்தினுடைய விழாவில் என்ன நடக்கும்? மேடையில் ஏறி காலில் விழக்கூடிய கேடுகட்ட கலாச்சாரமும் ஒரு இஸ்லாமிய மேடையில் அரங்கேறுகிறது. அதுக்காக எதிர்க்கிறோமா? நபிகள் நாயகத்தை பிடிக்காம இருக்கிறோமா? நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தாதீங்கப்பா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதை வயசுக்கு என்ன செய்வாங்க? மீலாது விழா இல்லைங்களா, மீலாது ரசூலா மீலாது விழா கேட்டு பாருங்க, மீலாது விழா மக்களை தூண்டி விடுறது. நீங்க கேட்டு பாருங்க, மீலாது விழா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுல தெரிஞ்சுக்கிறீங்க ரசூலா பிடிக்காதவங்களுக்கு ஏன் இல்லைங்கிறோம். அது மாதிரி என்ன, நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த மாசம் ரபியுல் அவ்வல் வந்துருச்சுன்னு சொன்னா 12 நாளைக்கு மௌலிது கொள்வாங்க. மௌலிதுனா என்ன? யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பாட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு படிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்குங்கிற மாதிரி ஆட்கள், மார்க்கத்தை படிச்ச ஆட்கள் 25 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, 50 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, 100 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, பல மாதிரி ஓடுவாங்க, வீடு வீடு ஓத வைக்குவாங்க. இவர் என்ன செய்வாரு? ஏழை வீடா இருந்தா யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி யா ஸல்லல்லாஹு அலைஹி ஓடி போயிடுவாரு. ஒரு 25 வீட்டுல ஓடிடுவாரு. ஒரு 200 ரூபாய் தர வீடா இருக்குன்னு வைங்க,
ராத்திரிக்கு ஆரம்பிச்சு சுபஹ் வரைக்கும் ஓடுவார். இது ஒரு பிசினஸ், இது ஒரு வியாபாரம், இது ஒரு தொழில். இந்த மாதிரியான மீலாது என்ற நபிகள் நாயகத்தை புகழ்றோங்கிற பேர்ல அர்த்தம் தெரியாத அரபு பாஷையில சில பாடல்களை படிக்கிறாங்க. இதை நாங்கள் எதிர்க்கத்தான் செய்கிறோம். கண்டிப்பா எதிர்ப்போம். இன்னைக்கு எதிர்ப்போம், நாளைக்கு எதிர்ப்போம். ஏன் எதிர்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடல்களை உங்களுக்கு பாடுமாறு சொன்னார்களா? கேள்வி அதுதான். யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? சல்லு பி நாபி ஹித்திமாமின்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? சல்லு அலா கைரில் இபாதின்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? அது மாதிரி யா முஸ்தபா யா முர்தலான்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? இல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மௌலிது இல்ல. முதல் நூற்றாண்டில் இல்லை, இரண்டாவது நூற்றாண்டில் இல்லை, மூன்றாவது நூற்றாண்டில் இல்லை, நாலாவது நூற்றாண்டிலும் இல்லை, ஐந்தாவது இஸ்லாம் தோன்றி ஐந்தாவது நூற்றாண்டிலும் இல்லை, உலகத்தில் எங்கும் இல்லை, ஆறாவது நூற்றாண்டிலும் இல்லை, ஏழாவது நூற்றாண்டிலும் இல்லை, எட்டாவது நூற்றாண்டிலும் இல்லை, ஒன்பதாவது நூற்றாண்டிலும் இல்லை, 10வது நூற்றாண்டிலும் இல்லை, 11வது நூற்றாண்டில தான் நம்ம தமிழகத்தை சேர்ந்த காயல் பட்டத்தை சேர்ந்த சில ஆட்கள் இதை உண்டாக்குனாங்க. மௌலித நல்லா விளங்கிடணும். இது அல்லாஹ் உண்டாக்குனது இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் உண்டாக்குனது இல்ல. இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாட்டு பூராவுமே காயல் பட்டணத்தை சேர்ந்த நம்ம ஆட்கள் உண்டாக்கி, இதை நீங்க ஒழுங்கான 25 ரூபாய் சம்பளம் கொடுக்கீங்க, பத்தல அவருக்கு. அதுக்காக என்ன பண்றாரு? சம்பளம் பத்தலங்கிறதுக்காக வேண்டி 12 நாளைக்கு வீட்டுல ஓடுங்க, பள்ளியில ஓடுங்க, எங்களை கூப்பிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தினதான் இந்த மௌலித். இஸ்லாம் உலகம் பூரா இருக்குது. ரஷ்யாவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலித் இருக்கான்னு போய் கேளுங்க. அமெரிக்காவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலித் இருக்கான்னு கேளுங்க. லண்டனிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அந்த மௌலித் இருக்கான்னு கேளுங்க. துபாயிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலித் இருக்கான்னு கேளுங்க. இல்ல சவுதி அரேபியாவில் இருக்கான்னு கேளுங்க. மௌலித் கிதாபை கொண்டு போனீங்கன்னு வைங்க, விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பி விட்டுருவோம் ஓடாண்டு. சவுதிக்கு இந்த மௌலித் கிதாப் பொத்தி வச்சுக்கிறீங்க. இந்த மௌலித் கிதாப் இந்த குப்பை எவ்வளவு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த பாட்டு, இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு சவுதிக்குள் நுழைஞ்சீங்க, உடனே விசாவை கேன்சல் பண்ணி இந்த சனியனை அங்கே கொண்டு வரேன்னு வட்டி விடுறாங்க உங்களை. இதுதான் மௌலித். எதை கொண்டு போனா சவுதி அரேபியாவில் விரட்டி அடிப்பானோ அவனுக்கு தாய்மொழி அவனுக்கு அர்த்தம் தெரியுது. ஏன் தெரியுமா? அவங்கள ஒளிரி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு அர்த்தம் தெரியும் படிக்கிறீங்க, உளறி கொட்டிடலாம். மௌலிதுங்கிற பேர்ல நபிகள் நாயகத்தை அல்லாஹ் மாதிரி ஆக்கி வச்சுக்கிறான். நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும், நீங்க தான் ரிஸ்க் தரணும், நீங்க தான் பிள்ளைய தரணும், நீங்க தான் நோயை போக்கணும். இப்படி நபிகள் நாயகத்தில் கேட்கலாமா? நம்ம அல்லாட்ட மட்டும் கேட்க வேண்டியதை நபிகள் நாயகத்தில் கேட்கிற மாதிரி பாட்டு எழுதி வச்ச உடனே அங்க என்ன பண்றான்? என்னடா பாவிகளா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டு இப்படி அக்கிரமமா எழுதி வச்சுக்கிறீங்களா? திருப்பி அனுப்பிடுறான். மௌலித் கிதாப் கொண்டு போய் ஏழாதங்க. அப்ப 300 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ உண்டாக்குனதை நீங்க மார்க்கமாக்கிக்கிட்ட நாங்க ஒத்துக்குறோமா? இந்த மக்களை நரகத்துக்கு கொல்லிக்கட்டை ஆக்கினா நாங்க விடுவோமா? நீங்க அடிச்சாலும் சொல்லுவோம், உழைச்சாலும் சொல்லுவோம். எவ்வளவு இடக்கு முடக்கு நீங்க பண்ணாலும் சரி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். எங்க மக்கள் நரகவாசிகளை ஆகுறத நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். நீங்க தலைவர்களுக்கு அதை போதிக்கக்கூடிய உலமாக்களுக்கு லாபம் இருக்கும். உலகத்தை உங்களுக்கு கிடைக்குது, அதுக்காக செய்றீங்க. மக்கள் நாங்க ஏமாற விட மாட்டோம். அப்ப அதனால மௌலிது வேணாங்கிற காரணத்தை விளக்கிறேன். நான் கேட்கிறேங்க, 3 ரசூலுல்லாஹ் புகழ்றீங்கல்ல, புகழ்றீங்க, புகழ்றதுன்னு கேளுங்க. என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்களா? புகழ்றதுன்னா என்ன சொல்லி புகழ்ந்து உனக்கு தெரியணுமா இல்லையா? 3 ஓரம் சொல்றான், நான் புகழ்றத சொல்ல. அப்படியா? என்ன சொல்லி புகழ்ந்தீங்க? அதே புகழ்றோம். என்ன சொன்ன? புகழ்றோம். உனக்கு அர்த்தமே தெரியாது. என்ன புகழ்றது? உனக்கு அர்த்தம் தெரிஞ்சா தாப்பா நீ புகழ்றது உனக்கு தெரியும். புகழவெல்லாம் தெரியாது. நீ திட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை நான் கேட்கிறேன். உங்க தகப்பனார் இருக்காரு, முஸ்தபான்னு வச்சுக்கிடுவோம், போயிட்டு இருக்காரு. முஸ்தபா என்ன செய்ய கூப்பிடுவீங்களா? நீங்க உங்க தகப்பனார் போயிட்டு இருக்கும்போது அவரை பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? யாருமே கூப்பிட மாட்டோம். நபிகள் நாயகத்தை பேரை சொல்லி கூப்பிடலாமா? சஹாபாக்களோட கூப்பிட்டுருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதரேன்னு தான் கூப்பிடுவாங்க. யார் ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுவாங்களே தவிர எந்த சஹாபியும் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. மௌலிதுல கூப்பிடுறாங்களா இல்லையா? யா ஹபீபி யா முஹம்மது, ஓ முஹம்மது, மௌலிது ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. உன்னை வந்து உன் மகன் கூப்பிட்டா ஒத்துக்கிறியா? உன்னை உன் தம்பி கூப்பிட்டானா ஒத்துக்கிறியா? ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன இப்ராஹிம் பாப்பா மகன் கூப்பிடுறான், இப்ராஹிம் சோபா என்ன சொல்லுவீங்க? அதான மௌலிது. நபிகள் நாயகத்தை யா முஹம்மதுன்னு கூப்பிட்டு எழுதுறீங்க, நீ இதான் புகழ்றா? இதுக்கு நன்மை கிடைக்குமா? அல்லாஹ்ட்ட உதவி கிடைக்குமா? நபி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா தஜாலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பாலிக்கும் பாவா. நீங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை கூப்பிடுறீங்களே, ஒருவரை ஒருவர் கூப்பிடுற மாதிரி கூப்பிடாதீங்க.
அவங்க கண்ணியப்படுத்தி கூப்பிடுங்க, அந்தஸ்தா கூப்பிடுங்க. நல்லா திருக்குறள்ல கட்டளையிடுறான். அந்த நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்திட்டு அதுக்கு பேர் மௌலிதான். 4 பேருடைய சட்ட பாக்கெட் நிறைவதற்காக வேண்டி அவர்கள் ஆதரிக்கலாம். மக்களை நீங்க ஆதரிக்காதீங்க. உங்களுக்கு எந்த லாபம் துன்யாவிலையும் கிடையாது, ஆகிரத்திலையும் கிடையாது, நரகத்துக்கு தான் போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் ஊர், புதிதாக உண்டான காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக உருவான மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கின ஒவ்வொரு காரியமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை. நரகத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. மௌலிதை எதிர்க்கிறோம், நபிகள் நாயகத்தை எதிர்க்கிறோம். இந்த அளவுக்கு சொல்றோம். ஊர் எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் காவல்துறையை கொண்டு வந்து அடக்குமுறை செய்தாலும் நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வோம் நினைக்கிறோம். நாங்கள் ரசூலுல்லாஹ் மதிக்காதாலும் நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இதுல என்ன லாபம் கிடைக்கும் நடத்தினவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். இதை நடத்திய மக்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன? மக்கள் கூட்டம் கிடைப்பதா? காசு கிடைக்குமா? அந்தஸ்து கிடைக்குமா? அலக்கழிப்பு தான் கிடைக்கும். ஆனா நீங்க இறங்குறோம், யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? என்னத்துக்கு நாங்க இறங்குறோம்? இந்த பேச வந்திருக்கிறோமே, இதுக்கு நீங்க பீஸ் தரீங்களா? 22 வருஷமா கத்துறோமே, எந்த ஊர்ல பீஸ் வாங்கணும்? நீங்க விளையாண்டு சொல்லி சம்ப 1000 அனுப்பி வைக்கிறானே, அப்படி கேட்டோமா உங்கள்கிட்ட? சல்லி காசு எவங்கிட்ட வாங்க மாட்டோம். இது ஹக்கு உண்மை தெரியுது. எங்க சொந்த உழைப்புல செய்து கொண்டிருக்கிறோமே தவிர எந்த பேச்சாளருக்கும் எங்க ஜமாத்துல 10 காசு கொடுக்க மாட்டோம். மறுமைக்காக அல்லாவுக்காக வந்து அவர்களாக சொந்த உழைப்பில் தான் பேச வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி நடந்து கொண்டிருக்கோம். இன்னும் ஆபத்து நாங்க செய்யறோம். உங்களுக்கு சம்பளம் உண்டா? நாங்க வந்து பேசுறோமே, தௌஹீத் ஜமாத்துல மாச சம்பளம் தர்றாங்களான்னு கேளுங்க. இந்த கூட்டங்களுக்கு வர்றோமே, ஒரு கூட்டத்துக்கு உணவு தர்றாங்களான்னு கேளுங்க. தரவும் மாட்டார்கள், தந்தா வாங்கவும் மாட்டோம். கவனத்தில் வைத்துக்கணும். ஏன் கத்துறோம்? இது நாம நம்ம சமுதாய சொர்க்கத்துக்கு போகணுங்கிற தவிர வேற எந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடையாது. அடுத்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீங்க அவுலியாக்களை மதிக்க மாட்டாங்க, அடுத்து நபிகள் நாயகத்தை மதிக்க மாட்டாங்க, என்னோட கோவம் மக்களுக்கு. அடுத்து என்ன சொல்றதுன்னு கேட்டா, அவுலியாக்கள் எல்லாம் மதிக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. எப்ப திட்டணும்? எந்த அவுலியாவை திட்டணும்? எந்த மேடையில திட்டணும்? எந்த இடத்துல திட்டணும்? ஏப்ப அவுலியாக்களை கேவலப்படுத்திக்கின்னு நாங்க கேட்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம்? அவுலியாக்களை நீங்க திட்டாதீங்க, நீங்க கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். இன்றைக்கு நாகூர்ல, திட்டச்சேரியில, கல்லாறுல, ஏர்வாடியில, திருச்சியில நம்ம வந்துட்டு போன முஷர்ரப், அந்த என்ன ஊர் அஜ்மீர்ல, இங்க எல்லாம் நடக்கிற கூத்துகள் என்ன நடக்குது? நீங்க அவுலியாவை மதிக்கிறாளா? அந்த மகான் சொல்லிக்கிறீங்க ஒரு பக்கம், அவர் அடக்கம் பண்ண இடத்துல குறவங்க வந்து டான்ஸ் விடுறீங்க, மதிக்கிறதா இது? அவுலியாவை மதிக்கிற லட்சணமான அந்த மகன் உங்க அப்பனுக்கு முன்னாடி குறவங்க வந்து டான்ஸ் போடுவியா? அஜரத்துக்கு முன்னாடி போடுவியா? பள்ளிவாசம் முன்னாடி எவனா அடிச்சிட்டு போனா மட்டும் கோவம் வருது, மாலை அடிக்காத, காலை அடிக்காதுன்னு ஆத்திரம் வருது உனக்கு. நீ பண்றியடா அவுலியாவுல தர்காவை நீ அதனை பண்ற, நீ தர்காவில் அந்த கூத்து தானே பண்ற. நீ குறவங்க வந்து டான்ஸ் போடுற, பேண்ட் வாத்தியம் போடுற. ஒரு ஊர்ல நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க, என்ன தெரியுமா? கல்லாறுங்கிற ஊர்ல நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. என்ன நோட்டீஸ்? இந்த தேச ஊர்ல மகானுடைய கந்தூர் நடைபெறுகிறது, அதுல ஜெயபாரதியுடைய நடனம் இருக்கிறது, அதை பார்த்து விட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகான மதிக்கிறாங்க யாரு? ஜெயபாரதி நடனத்தை பார்த்துட்டு மகானுடைய நல்லாசி பெற்று நம்ம எல்லாம் போகணுமா? இதான் மகான மதிக்கிறதா? இந்து கோஷம் விட்டு இந்த ஊர்ல ஆட விட்டாங்க, கல்லாறுல பெரிய இந்த பொம்பளை கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனையாகி வகுப்புகளை ஆகி ஒரு 25 பேர் ஜெயிலு. இங்கிட்டு 10 அங்கிட்டு 10. இது தேவையா உனக்கு? இந்த மாதிரி விழா மார்க்கத்தை நான் கேட்கிறேன். மகான்களா இருந்தா மகான்களை மதிக்கிறாத நீங்க என்ன பண்ணணும்? மகான்கள் சொன்னபடி நடக்கணும். உள்ளது மகான்கள் என்ன சொல்லி இருப்பாங்க? மகான்கள் சொன்னது நம்ம ரெக்கார்டு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் மகான்கள் என்ன சொல்லி இருப்பாங்க நமக்கு தெரியும்னா குர்ஆன்ல உள்ளதான் சொல்லியிருப்பாங்க. குர்ஆனுக்கு மாத்தமா சொன்ன மகானா இருப்பாரா? ஒருவரை மகான் என்று நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவர் எதை பேசியிருக்கணும்? குர்ஆன்ல உள்ளதை பேசியிருக்கணும். ஒருவரை மகான் ஒத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பேசியிருக்கணும். அப்ப மகானுடைய என்ன சொன்னாலும் தெரியாவிட்டாலும் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையும் தான் மகான் சொன்னது இறங்கி போச்சு. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுபுனல் குபூர், சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் தடை செய்து விட்டார்கள். நபிகள் நாயகம் வாழும்போது
எந்த மனிதர் இறந்தாலும் சமாதி கட்டக்கூடாது உத்தரவு. யாருடைய உத்தரவு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. சமாதிகளை பூசக்கூடாது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ ஜஸ்ஸல் குபூர், சமாதிகள் பூசப்படக்கூடாது. இது நபிகள் நாயகத்துடைய கட்டளை. மரணிக்கிற நேரத்தில் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்குது. அந்த 5 நாள் இருக்கும்போது என்ன செய்யறாங்க தெரியுமா? சமாதியை பத்தியே எச்சரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம இறந்து போன பிறகு நம்ம சமாதியில் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம சமாதியில் ஏதாவது பண்ணிடக்கூடாதுக்காக வேண்டி மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்ட யகூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு யகூதிகளையும் நசாராக்கள் என்ற சமுதாயத்தையும் சந்தித்தார்கள். அந்த சமுதாயம் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று கேட்டா, நபிமார்களை அடக்கம் செஞ்சுட்டு அங்க ஒரு வழிபாட்டு தலத்தை தர்கா எழுப்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன் சென்ற சமுதாயம் யகூதிகளும் நசாராக்களும் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவங்களுடைய அடக்கத்தலத்தையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள், ரசூலுல்லாஹி கட்டியிருப்பாங்க. நபிகள் நாயகம் எச்சரித்த காரணத்தினால்தான் நபிகள் நாயகத்துக்கு தர்கா இல்லை, நபிகள் நாயகத்துக்கு சந்தனக்கூடு இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளில் மதீனாவிலே விழா கிடையாது. ஹஜ்ஜிக்கு சென்ற சகோதரர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போனவர்கள் பள்ளிவாசல்ல கையேந்தி துஆ செய்வார்கள். சில இந்தியாவிலிருந்து போன செங்கல்பட்டிலிருந்து போனவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய அடக்கத்தலத்தில் கையை திருப்பிடுவாங்க. வருவான் போலீஸ் பிச்சு எடுக்கிறோம், அலடகள். அங்க போய் மதீனாவுல போய் இங்க தர்காவுல நாவூராக கூப்பிடுறீங்களே, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தலத்தில் கையை தூக்குனீங்க, அடி போடுவான், போலீஸ் நிப்பாட்டிக்கிறான், பின்னி எடுத்துருவான். எதை ஒழிக்க வந்தாங்களோ அவங்க பேர் அதை நீ செய்யறியா? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்திற்கு என்று சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கத்தலத்தை அல்லாஹ் இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அவர்களுக்கு சிலை இல்லை, அவர்களுக்கு கந்தூரி இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான விழாக்களும் நடத்தப்படவில்லை. அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? சந்தன கூடுங்கிறீங்க, சந்தனத்தை பூசுங்கிறீங்க, போர்வையை போத்துறீங்க, அந்த சமாதியில கொண்டு எண்ணெயை கொண்டு வச்சுட்டு பள்ளி பாச்சாரெல்லாம் விழுந்திருக்கும்ல, அந்த எண்ணெயை எடுத்து பழக்கத்தில் குடிக்கிறீங்க, காஞ்சி போன பூவை எடுத்து திங்கிறீங்க. எங்க உள்ளது? அடக்கத்தலத்தில் உள்ளது. எங்க லானத்து இறங்குமோ, எங்க அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமோ அந்த இடத்துல கொண்டு எண்ணெயை கொண்டு வச்சு போட்டு குடிக்கிறீங்க. அவுலியா போட்ட செருப்பு சொல்லி செருப்பு அடி வாங்குறீங்க. நாகூருக்கு போனா அதுக்கு அடி வாங்குறதுக்கு ஸ்பெஷல் கட்டணும். நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அங்க போய் சாதாரணமா கவுனியாட்ட கேட்கறதுக்கு 1.25 ரூபான்னா செருப்படி வாங்குறதுக்கு 11.5 ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தோன்னு என்ன செய்வாங்க கேட்டா, ஒரு வெள்ளி பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ள அவுலியா போட்ட செருப்பா எந்த இருக்காரும் கிடையாது. அது அவுலியா போட்ட செருப்பா இருந்தா என்ன செருப்புக்கு அவுலியா போட்ட செருப்புனா அது அவுலியா ஆயிருமா? ஒரு மனுஷன் யூஸ் பண்ண பொருள் அதனால புனிதம் ஆயிருமான்னு கேட்கிறேன். அப்படி ஆகாது. அந்த செருப்பத்திக்கு தலையில வைக்கிறதுக்காக வேண்டி 11.5 ரூபாய். விளக்கமாத்தாடி மயிலர் கடையில் அடி வாங்குறது அதுக்கு ஒரு 11.5 ரூபாய். இவங்களெல்லாம் செய்றீங்களே எந்த மார்க்கத்தில் உண்டு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், படைப்புகளிலே மனிதனைத்தான் நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். நீ தான் மேன்மையான படைப்புன்னு அல்லாஹ் சொல்றான். நீ உன்னை விட செருப்பு மேன்மைன்னு நினைக்கிற, உன்னை விட மயிலரை கட்ட மேன்மைன்னு நினைக்கிற. எத்தனையோ ஊர்களை நாங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் மகான்கள் கொண்டாடுறீங்களே, சில பேர் வேண்டாம் மகானா இருக்கலாம், பல பேர் மகான் கிடையாது. அடிச்சு எங்களுக்கு சொல்ல முடியும். அதற்கு சான்று சொல்வதாக இருந்தால் நம்ம நாவூரில் ஒரு பாட்டு படிப்பார். என்ன பாட்டு படிப்பாரு? அது யாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிப்பார் தெரியுமா? அந்த கடலோரத்தில் பீமா பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு கேரளாவில். அந்த பீமா பள்ளிங்கிற ஊர்ல போய் அந்த பீமா பள்ளிக்கு அடைக்கிற தர்காவை போய் நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம். எதுக்கு பார்த்திருக்கிறோம்? அந்த வண்டவாளத்தை இந்த மாதிரி சொல்றதுக்காக பார்த்திருக்கோம், வேற ஒன்றும் இல்ல. அங்க புனிதத்துக்கு போய் பார்க்கல, என்னவா பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்றதுக்காக போனோம். அந்த தர்காவுக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது 1980 இருக்கும். அந்த நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் போறோம். அந்த தர்காவில் ஒரு கிறுக்க இருக்கான். அவன் வந்து நகமெல்லாம் வளர்த்து பெருசா பைத்தியமா வந்திருக்கான். அவன் குளிக்காம திட்டியா தாட்டி முடியலாம் இருக்கும். இவன் என்ன செஞ்சான்? அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போறோம், ஆள் செத்து போயிட்டான். அவனுக்கு உள்ள தர்கா கட்டிருக்காங்க. அவன் ஒரு கிறுக்கன் எங்களுக்கே தெரியும்.
நாங்க பார்த்த ஒரு கிறுக்கனுக்கு அவனுக்கு பீடி மஸ்தான், பீடி குடிச்சிட்டே இருப்பான். பார்த்தவன் எப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சிட்டு இருப்பாங்க. அவனை கொண்டா பைத்தியம் கட்டி போட்டுக்கிறாங்க. அங்கே மண்டை போட்டாங்க. அவனை என்ன பண்ணி விட்டாங்க, உள்ளுக்குள்ள 2 in 1, ஒரு தர்காவுக்குள்ள தர்கா. அப்ப தர்காவுக்குள்ள தர்கா வச்சு அது பீடி மஸ்தான் வழி உள்ள தர்காண்டு பீடி மஸ்தான் ஆக்கி விட்டாங்க. பீடி மஸ்தான் வழி உள்ளாவுக்கு என்ன காணிக்க கொடுக்கணும் தெரியுமா? நான் சிரிக்க சொல்லல, இன்னைக்கு போய் நீங்க பார்க்கலாம். பீடி கட்டு வாங்கி உள்ள போடணும். பீடி மஸ்தான் தர்காவுக்கு நான் ஒரு குடிச்ச ஒரு பிராண்ட் பீடி இருக்குது, அது வெளியே விற்பாங்க. அந்த பீடி கட்டை வாங்கி கொண்டாந்து போடணும். காலையில மறுபடியும் கடைக்கு போயிடும். ஒரு நபரா சேர்ந்து மறுபடியும் அந்த கடைக்கு போயிடும். இந்த பீடி கட்டு எல்லா உண்டியிலும் விரல் போற அளவுக்கு தான் இருக்கு. இந்த உண்டியல் மட்டும் கை போற அளவுக்கு பீடி கட்டு போடும்ல. பீடி கட்டு போறதுக்காக வேண்டி உண்டியலுடைய வாய் வந்து நல்ல பெருசாவே இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறாங்க. அதுல உள்ள படத்தவர் விற்கிறாங்க. அவர் போட்டாங்க. அந்த போட்டாவை பார்த்தாலே இவன் செய்தானா அவுளியாவான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா நபிகள் நாயகம் அவர்கள் 40 நாளைக்கு அதிகமாக நகமட்டாம இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவன் பிறந்தேன்னு நகம விட்டுருக்க மாட்டான், அவ்வளவு பெருசா இருக்கு. அவுளியாவா? அவுளியா அவன் பிறந்தேன்னு நகம விட்டுருக்க மாட்டான், பிறகு அவ்வளவு பெருசா இருக்கு. அவர் அவுளியா. அதே மாதிரி என்ன பண்றான், வாய் தெரியல அவுளியாவுக்கு. மீசையை வந்து வாயை மறைக்கிறதுக்கு வைக்க கூடாது மார்க்கத்துல. வாயை மறைக்கவே கூடாது, வாய் தெரியணும். கூழு குடிச்சா மீசையும் சேர்த்து குடிக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது, வச்சிருக்க மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வாயை வச்சு வெட்டிடணும், உதட்டு கீழே வரக்கூடாது. அப்படிதான் மீசை இப்ப இருக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இந்த மகானுக்கு, இந்த பெரியாருக்கு என்ன இருக்கு, பீடி மஸ்தானுக்கு வாயே தெரியல, மீசை மூடி இருக்குது, வாய் எங்கன்னு தேட வேண்டியிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் வர்றாரு. வரும்பொழுது தலையில அவருடைய தொப்பையா பரட்ட மாதிரி வருது. உடனே அவர் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, சைத்தா மாதிரி வர்ற, உனக்கு தலைக்கு தைக்க என்ன கிடைக்கலையா, சீப்பு கிடைக்கலையான்னு கேட்கிறாங்க. ஒரு முஸ்லிம் நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன்கானலஹு ஷாருன் பள்ளி குறிமுகு, யாருக்காவது தலைமுடி இருந்தால் அதை கண்ணியமான முறையில் வைக்கட்டும், காட்டு மிராண்டி மாதிரி வைக்காத. தலைமுடி வை, அழகா வைக்கலாம், அழகா ஸ்டைல் பண்ணும், சீவு வகிட்டு எடுத்துக்க, நெளிநெளியா வச்சுக்க, சுழல விட்டுக்க. நபிகள் நாயகம் அப்படி நெத்தில ஒரு சுழல விட்டுருப்பாங்களா முடிய, அதுவே ஒரு தனி அழகா இருக்கும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த மாதிரி முடி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதான் ஒரு சிறந்த முறை. மார்க்கத்தில் முடி வைக்கணும், மொட்டடிக்கிறது நல்லது இல்ல. அப்படி ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு இவனை பார்த்தா என்ன, அவன் பிறந்ததுக்கு என்ன வச்சிருக்க மாட்டான். கலையில ஒரு 200 முடி சேர்ந்து கட்டுக்கட்டா இருக்குது, வீடு கட்டு மாதிரி. இந்த மாதிரி ஆள் படத்தை வந்து பாக்கெட்ல வச்சு தெரியுறாங்க தீமாபலியில. இதான் அவளியா, இதான் அவளியா? முதல்ல பீடி குடிச்சா அவளியா இருக்கவன் அவன். அடே பீடிங்கிறது மனுஷனுக்கு கேடு தரக்கூடிய காரியம். நபிகள் நாயகம் அவர்கள் வெங்காயம் போட்டு சாப்பிட்டா கூட வாடை இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு வராதுன்ட்டாங்க. சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி பச்சையா சாப்பிட வேண்டிய நிலை வந்தால் அந்த வெங்காய வாடை போன பிறகு பள்ளிக்கு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு. அதனால் மாணவர்கள் அதிருப்தி அடைவார்கள். வெங்காய வாசத்துக்கு அதிருப்தி அடைவாங்கன்னு கேட்டா 24 மணி இழுத்துக்கிட்டு இருக்கிறான், துறவ மாட்டேங்கிறான், நின்றுட்டு கொண்டு கிடைக்கிறான். இந்த மாதிரியான ஆட்கள் அவுளியான்னு சொல்லி நீ தர்கா கட்டி வச்சிருக்கிறிய, இதான் அவுளியாவா? இதை வச்சு மற்ற அவுளியா என்ன நிலமுறப்ப இதாச்சும் பரவாயில்லை. இந்த பத்தல்புதூர் ஒரு ஊரு, திருநெல்வேலி மாவட்டம். அங்க ஒரு மைதீன் ஆண்டவர் அவுளியான்னு வச்சுக்கிறாங்க. மைதீன் ஆண்டவர்னா யாரு? பகதாதுல உள்ள ஒரு அப்துல் கார் ஜிலானி. அவர் அங்க அடங்கி இருக்கிறாரு. அவருக்கு இங்கே தர்கா. அவர் இந்தியாவுக்கு வந்ததில்லை. என்னடா தர்கா கட்டி வச்சுக்கிறீங்களா, சமாதி எங்கடான்னு கேட்டா, இல்ல அவர் இங்க வந்து உளுசிய வந்தாரு, தண்ணி கிடைக்கிறேன் பகதாதுல. இங்க வந்து கைகால் கொஞ்சம் கழுவுனாராம். இங்க பத்தல்புதூர்ல கைகால் கொஞ்சம் கழுவுன இடம்னு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. சரி, கட்டி வச்சுட்டீங்க. அந்த தர்காவுடைய வாசல்ல ஒரு யானை, யானை நிக்கு எப்போதுமே. யானைக்கு ஒரு பேரு, என்ன பேரு? மைதீன் பிச்சை. யானைக்கு மைதீன் பிச்சைன்னு பேரு. ஒவ்வொருத்தரும் இங்க இருந்து நடந்து கடையநல்லூர்ல இருந்தோம், தென்காசியில இருந்தோம், புளியங்குடியில இருந்தோம் நடந்தே போவார்கள். எங்க ஆசி வாங்குறதுக்காக வேண்டி. அங்க போன உடனே யானை ஆசி வழங்கும். அந்த யானை துதிக்கையில கொடுத்து வாழைப்பழத்தை வாங்கி பொம்பளை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு புள்ள உண்டாயிரும் அப்படின்னு நம்பிக்கை. அதுக்காக நடந்தே போவாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எவ்வளவு எதிரானது பாருங்க. அந்த யானை ஒரு நாள் மண்டையை போட்டுருச்சு. இதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வர்ற. அந்த யானை செத்து போச்சு. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? யானையை தூக்கிட்டு போய் ஜனாசத்துல வச்சு அதை அடக்கம் பண்ணி அதுக்கு தரகா கட்டிவிட்டாங்க. மனுஷனுக்கு தான் தரகா கட்டின, ஒரு மிருகத்துக்கு வந்து அவுளியா வாங்கி முடியப்பா நீ? மிருகத்துக்கு சொர்க்கம் உண்டா? மிருகத்துக்கு ஏவல் விளக்கல் உண்டா? ஒரு மிருகம் வந்து எந்த வகையில மனுஷனுக்கு மேல வர முடியுமா? ஒரு மிருகம் செத்து போச்சு, அதை அடக்கி தர்கா கட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க போனாலும் பார்க்கலாம். அன்றைக்கு வந்த தேவி பத்திரிகை, அந்த வாரம் அந்த அடக்கம் பண்ண வருஷத்துல தேவின்ற ஒரு பத்திரிகை வந்துச்சு. அதுல அழகா வர்ணனை பண்ணி இந்துக்கள்லாம் வந்தாங்களாம், முருகான்னு கூப்பிட்டாங்களாம். அது முருகான்னு தெரியுது அவங்களுக்கு, அது ஓகே. கிறிஸ்தவர்கள்லாம் இயேசுவே அப்படின்னாங்களாம், முஸ்லீம்லாம் அல்லாஹ் வேண்டாங்களாம், அதான் அல்லாஹ்.
அப்படின்னு கூப்பிட அந்த ஜனாசா ஊர்வலம் நடந்தது, அடக்கம் பண்ணி அதை தவிர ஆகிட்டீங்க. இல்ல அவுலியாவா? ஏப்ப மகான்களை கேவலப்படுத்தி நான் கேட்கிறோம். இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அடக்கத்திலமே கிடையாது, அடக்கத்திலிருந்து பிரார்த்தனை செய்வது கிடையாது, கையேந்திரம் கிடையாது, அல்லாஹ்வை யாரையும் கேட்க கூடாது என்ற ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு ஏன் அக்கிரமம் பண்றீங்க? இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய ஆட்சி இருக்குமையானால் தர்காக்கெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்குற கடமை இருக்கு. உங்களுக்கு கடமை இல்ல, கவர்மெண்டுடைய கடமை. இஸ்லாமிய ஆட்சி இருக்குமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, மருமகனே எங்கெல்லாம் கபர் கட்டி இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் இடிச்சிட்டு வா. இடிச்சு தள்ளிட்டாங்க, ஒரு கபர் இல்ல. சவுதி அரசாங்கத்திலையும் இப்ப கபர் கிடையாது, தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு கபர் முளைச்சா தகர்த்துருவான். சமாதி கட்டவே கூடாது, யார் இறந்தாலும் சரி. இந்த சமாதி மூலமாகத்தான் பல கடவுள் நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் நுழையுது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையை எச்சரித்தாங்க. அந்த வேலையை நீங்க செய்யாது என்று சொன்னா நாங்க அவுலியாக்களை திட்டமா, நீங்க திட்டுறீங்க. அப்ப அவுலியாக்கள் பேர்ல நீங்க கூத்தடிக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அங்க போய் கும்பிடுறீங்க, அங்க போய் ஆணும் பெண்ணும் கலந்து இரண்டரை ஒட்டி உரசிக்கொண்டு செல்கிறீர்கள். இது மாதிரியான காரியங்களை தான் மகான்கள் சொல்லி இருப்பார்களா? இன்னும் சொல்ல போனா ஹஜ் கமிட்டி தெரியுமா? பம்பாய்க்கு போயிருக்கீங்களா? நீங்களா எல்லாருக்கும் போயிருப்பீங்க. பம்பாயில ஹஜ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த ஹஜ் கமிட்டிக்கு முன்னாடி ஒரு 7-8 கொடிகளை நட்டி வச்சு ஒருத்தன் உட்காந்துப்பான். நான் போயிருக்கிறேன். நான் அந்த நேரத்தில் பம்பாயில ஒரு மீட்டிங்காக வேண்டி போயிருந்தோம். அப்ப நாங்க ஹஜ் கமிட்டில இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஹஜ் கமிட்டில 5 வேளை தொழுகை நடக்கும். அவன் வரவே மாட்டான். பெரிய பச்சை தலைப்பா கட்டிருப்பான், தாடி வச்சிருப்பான், ஒரு சுத்தி ஆக்கு உட்காந்துட்டு இருக்கும், தாயத்தை வாங்கிட்டு போவான். அது இது பல வேலை நடந்துகிட்டு இருக்கு, மந்திரம் நடந்துட்டு இருக்கு. துணைக்கு ஒரு தினம் வர்றதில்லை. அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அங்கிருந்து இறங்கி வந்து அந்த மாதிரி போஸ்ட் மார்க் நின்று கொண்டே சிறுநீரை கழிச்சு அதை சுத்தப்படுத்தாம அப்படி உட்கார்றாரு. வேற அவுலியா இவன் செத்த உடனே அவங்க பெரிய தலை கட்டிட்டாங்க. நாங்க சிறுநீர் கழிச்சான்ல, நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் போயிட்டு தண்டைக்கு, நீ அவுலியாவா, நீ மகாடா, ஏண்டா ஓங்காலே உருவாகிய அடிக்க வேண்டாம் அம்பிட்டு நம்ம சத்தியத்துக்கு பயப்படக்கூடாதுல்ல, உடனே சொல்லிவிட்டு அடி வாங்கிட்டு வந்தோம். அந்த மண்டையை போட்ட பெண்ணு கேட்டா ஹஜ் கமிட்டிக்கு தமிழ் ஒரு பெரிய தர்கா உண்டாயிடுச்சு. யாருக்கு தர்கா? நம்பியானுக்கு. தொழுகை கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சுத்தம் கிடையாது. இவருக்கு தர்கா. இந்த அவுலியா இதுதானே கண்டிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தஞ்சாவூர் மாவட்டங்கள், திருச்சி மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள் தான் போனீங்கன்னா சடப்பைக்குன்னு வருவாங்க. ஊர்ல உண்ட சடப்பைக்கிறே இங்க கிடையாது, கணக்கு இல்ல, அல்லாஹாபாதி தான். சடப்பைக்குன்னு வருவாங்க. சடப்பைக்குன்னா யாரு? நாங்க தான் அவுலியாவுடைய வாரிசு. நாகூர் ஆண்டவர் வாரிசு தான் இவர். நாகூர் ஆண்டவர் வாரிசு, மயிர் ஆண்டவர் வாரிசுன்னு சொல்லிட்டு ஆடு மாடு கோழி கழுதை கூட இருந்தா தாங்க கேட்பாங்க, தெரிஞ்சிருவா. இவங்களும் வரக்கூடிய நாள் கரெக்டா தெரியும். அவங்க ஆடை கொடுப்பாங்க, மாட்டை கொடுப்பாங்க, கோழியை கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் போக சாப்பாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. 10 பேர் 11 பேர் வருவாங்க. வந்த சாப்பாடுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 நாள் சாப்பிட முடியும். 200 பேர் சாப்பாடு கூப்பிடுவாங்க. மகானுடைய வாரிசு வந்துட்டாங்கல்ல, 200 பேர் கூப்பிடுவாங்க. வந்து எல்லா வீட்லயும் வாங்கிடுவாங்க. சாப்பிட போறது 1000 ரூபாய் கட்டணும். வந்து சாப்பிடறதுக்காக வேண்டி அவங்களுக்கு 1000 ரூபாய் நம்ம பீஸ் கொடுக்கணும். நீங்க சாப்பிடுவாங்க, 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் வாங்கிடுவாரு. வாங்கிட்டு என்ன செய்வாருன்னா எல்லா வீட்லயும் போய் அந்த சாப்பாடு சரண்ல வச்சு நகை வெட்டி 6 மாசம் இருக்கும். கஞ்சாவார குடிப்பான், கையை கழுவ மாட்டாங்க. அவ்வளவு சுத்தமான கையை வச்சு பிசைகிறது. அதுல உள்ள சரக்கெல்லாம் இறங்கும். பிசைக்கிட்டு வந்துவா. இதை எடுத்துக்கொண்டு திரு பங்கு வைக்கிறது. நம்ம தாய்மார்கள் என்ன செய்வாங்க, தஞ்சாவூர் தாய்மார்கள் அதுக்கு போட்டு எனக்கு உனக்கு ஒரு ஆளுக்கு ஸ்பூன் தான் கிடைக்கும். இதுல என்ன இருக்கு, மெடிக்கல் டெஸ்டுக்கு அனுப்புனீங்கன்னு வைங்க, 50 ரூபாய் அது இருக்கும். அந்த சாப்பாட்டை டெஸ்டுக்கு அனுப்புனீங்கன்னு வைங்க, அதுல அவ்வளவு கிருமி நோயும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம். இவங்க மகான் அவுலியா பள்ளிவாசல் உட்கார்ந்து இருப்பாங்க. வாங்க சொல்லுவாங்க, பள்ளிவாசல் உட்கார்ந்து கஞ்சி அடிப்பாங்க. அந்த ஊர்ல உள்ள பள்ளிவாசல்ல கேட்க மாட்டாங்க, அவுலியா விட்டு வாரிசு, அவுலியா விட்டு வாரிசுனா கஞ்சி அடிக்கலாம்ல, அப்படி நடப்பு. அந்த மாதிரி தொழுவ வர மாட்டாங்க. தொழுகை நடக்கிற அந்த ஓரத்தில் வெளிப்படையில படுத்து கிடப்பாங்க அவுலியா விட்டு வாரிசு. இந்த மாதிரியான அயோக்கிய தனங்கள் செய்கிறவர்கள் தான் அவுலியாவை அவமதிக்கிறாங்களே தவிர நாங்க அவமதிக்கல. அப்ப மகான்களை அவமதிக்கிறார்கள் என்பது பொய். அடுத்து என்ன, மார்க்க அறிஞர்களை அவமதிக்கிறார்கள். அடுத்த குற்றச்சாட்டு, உலமாக்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மதிக்க மாட்டேங்கிறோம்? நல்ல உலமாவை மதிக்குவோம். நீ உலமாவை இருந்து பாரு மதிக்கிறோம். ஏன் மதிக்கல? உலமாங்கிற பேர்ல நீங்க என்ன பண்ணி இருக்கீங்க மார்க்கத்துல? அல்லாஹ் சொல்லாம, நபிகள் நாயகம் சொல்லாத காரியத்தை உங்க வருமானத்துக்காக வேண்டி புதுசு புதுசா உண்டாக்குனீங்கல்ல,
அதைத்தான் கண்டிக்கும், அதைத்தான் எதிர்க்கிறோம். உங்களை எதிர்க்கல. நீங்க உண்டாக்குன செயல்கள் இஸ்லாத்தில் இல்லாது. இஸ்லாத்துல புரோகிதம் கிடையாது. இஸ்லாத்துல கடவுளுக்கு மனுஷனுக்கு புரோக்கர் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கல்யாணம் எடுத்துக்கீங்க, கல்யாண பேச்சு நடத்துறதுல ஆரம்பிச்சு எத்தனை பாத்தியா வராங்க பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காசு. கல்யாண பேச்சுல பந்தக்கால் வருவாங்க. பந்தக்கால ஊண்டுவதற்கு அவரை கூப்பிடுவாங்க, அது பாத்தியா பாரு, அதுக்கு ஒரு 10 ரூபா. பந்தக்கால ஊண்டி சட்டி வைப்பாங்க, அடுப்புல சட்டியை வச்ச உடனே அதுக்கு ஒரு பாத்தியா பாரு, அதுக்கு ஒரு 10 ரூபா. சட்டி வைக்கிறது பாத்தியா. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு தலையில தொப்பியை மாத்துவாங்க, தொப்பியை தூக்கி வச்சு அது பாத்தியா, அதுக்கு ஒரு காசு. வாசல விட்டு கல்யாண மாப்பிள்ளை இறங்குவாரு, அது பாத்தியா. அங்க பள்ளிவாசல் இருக்கும், அது பாத்தியா. என்ன வாத்தியங்க, எந்த மார்க்கத்தில் இருக்கு? ஏப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பண்ணாங்களா? நீங்க எல்லாம் கூட எதுக்கெடுத்தாலும் பாத்தியா ஓதுறிய? இது காசுக்கு ஓதுறியா, நீ அல்லாஹ்வுக்கு ஓதுறியா? ஒரு அஜரத்தை கூட்டிட்டு பாத்தியா ஓத சொல்லிட்டு அஜரத்துக்கு போங்க, அல்லாஹ் கூலிக்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். நீ அல்லாஹ்வுக்கு தான் ஓதுறேன்னு சொன்னா அஜரத்து வாங்க பாத்தியா ஓதுங்க, நல்ல காரியம் செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலிக்கிறான் போங்க. இன்னும் காசுங்கடா கேட்டீங்களா இல்லையா? அப்படி காசுக்காக வேண்டி மார்க்கத்திலேயே இதை உண்டாக்குற. ஒரு கல்யாணத்தில் ஒரு அஜரத்துக்கு என்ன வேலை? இஸ்லாமிய முறையில திருமணத்தில் மார்க்க அறிஞருக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் பெண் வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் இருக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு சாட்சி குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும். மகள் கொடுக்கணும், மணப்பெண்ணை மனப்பூர்வமா சம்மதிக்கணும், மணமகனை சம்மதிக்கணும், கட்டாயம் இருக்கக்கூடாது. அப்ப கேட்கணும், எப்படி கேட்கணும்? என்னுடைய மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், அவருடைய சம்மதம் பெற்று விட்டேன், நீங்க மகளை இவ்வளவு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். தர்றேன், நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லுவாரு, ஒத்துக்கிட்டேன் பாரு, உடனே கல்யாணம் முடிஞ்சு வச்சு. இல்ல இஸ்லாமிய கல்யாணம். இஸ்லாமிய கல்யாணம் என்னன்னு கேட்டா, என் மகளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டேன், நீங்க ஒரு ரூபா மகள் கொடுக்குறீங்க, ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கணும். அவர் எஸ்ஸும் பாரு, உடனே அவர் கணவன் ஆயிடுறாரு, உங்க மனைவி ஆயிடுறாங்க. இதான இஸ்லாமிய திருமணம். நீங்க முஸ்லீம் பர்சனல் புக் எடுத்து பாருங்களேன், இந்தியாவில் போட்டிருக்காங்க, அதை எடுத்து பாருங்களேன். இஸ்லாமிய திருமணம் அவ்வளவுதான். ஒரு ஈதாபு, ஒரு கபூல், ஒரு மகர், 2 சாட்சி, இப்படிதான் எழுதி வச்சிருக்கான். இதுதான் மார்க்கத்திலே இருக்கு, இப்படிதான் ஹதீஸிலும் இருக்கிறது. இந்த கல்யாணத்துக்காக வேண்டி நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு சிம்பிளா நடத்த வேண்டிய கல்யாணத்துக்கு பிரம்மாண்டமா ஆக்கி இந்த மக்களை ஒண்ணுமில்லாம ஆக்குனது உங்களுக்கு பங்கு இல்லை அஜர்த்துமார்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபி பணக்காரர், அவர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றாரு. அல்லா வாசம மனமா வர்றாரு. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, என்ன அப்துர் ரஹ்மான், என்ன ஒரே வாசத்தோட வந்திருக்கிறீங்க, என்ன செய்யுதுன்னு கேட்கிறாங்க. வாசத்தோட வந்திருக்கிறீங்க, என்ன செய்யுன்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா அந்த அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, எனக்கு நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு. கவனிக்க வேண்டிய சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு செல்வந்தர் நபித்தோழர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றாரு. என்னப்பா நறுமணம் பூசி இருக்கிறேன்னு கேட்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு, நேற்று ஆயிடுச்சுங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய மேரேஜ் கல்யாணத்திற்கு நபிகள் நாயகத்தை கூப்பிடவில்லை, நபிகள் நாயகத்துக்கு தெரிவிக்கவில்லை, யாருக்கும் சொல்லாமல். மைக் வரலாமா? இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் விமர்சனங்களையும் உங்கள் விளம்பரங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பந்தரு சென்னை 1 ஃபோன் 52117635220697. மாறி இருக்கிறாங்களுக்கு தெரியுமா? இந்த அமைப்பின் கீழே எத்தனை பட்டதாரி டாக்டர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை அதிகாரிகளை இந்த கொள்கை ஈர்த்து பொறுக்கி பசங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? படித்தவர்கள், விவரம் உள்ளவர்கள், பண்டிதர்கள் எல்லாம் லட்சம் லட்சமாக இதன்பால் ஈர்க்கப்படுகிறார்களே, அதிலிருந்தால் விளங்க மாட்டீர்களா? இருக்கிறதா நான் சொல்ல வர்றேன். உங்க அப்பம் பாட்டன் போய் நாசமாகிறாருங்க. அல்லாஹ் ரசூல் வாங்க, அதை விட்டுருங்க, இன்னொன்னா வருவோம். இந்த மக்களை எப்படி திசை திருப்புறாங்க தெரியுமா? அது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு மக்களுக்கு தெரியாது, புது சகோதரர்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க லேசான ஆட்கள் இல்ல, நபிகள் நாயகத்தை திட்டுவீங்க. அப்ப கோபம் வரத்தாங்க, மக்கள் கோபம் என்ன இருக்கு? இந்த தலைமையாகக்கூடிய மார்க்க அறிஞர்கள் மற்றவர்களும் மக்கள்கிட்ட எப்படி சொல்றாங்க? இவங்க கூட்டம் போட்டு நபிகள் நாயகத்தை திட்ட போறாங்க. யார்? நாங்க. நபிகள் நாயகத்தை தவிர யாரையும் பின்பற்றாதுன்னு சொல்லக்கூடிய நாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக லட்ச லட்சமா வரக்கூடிய வரதட்சணை எட்டு மிதிக்கக்கூடிய நாங்க நபிகள் நாயகத்தை திட்டுவங்களா? நபிகள் நாயகத்தை நீங்கள் ஏன் அவமதிக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் நாங்கள். மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க?
நபிகள் நாயகத்தை திட்டுறாங்க. நபிகள் நாயகத்தை யார் திட்டினா திட்ட முடியுமா? நபிகள் நாயகத்தை திட்டு ஒருத்த முஸ்லீம் இருக்க முடியுமா? இந்த அறிவு கூட இல்லாத இந்த மக்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் திட்டுவாங்க, போயிடாதீங்க, கேட்காதீங்க. வந்து கேட்டுட்டு திட்டுன செருப்பு கட்டி மேடையில கூப்பிட்டு நான் மாணவர்களை கூட்டிட்டு வரேன். ஏன் திட்டுவான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எப்படி என்ன அடிப்படையில் சொல்றாங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க சில காரியங்களை எதிர்ப்போம். என்ன காரியம் தெரியுமா? மீலாது விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. மீலாது விழாவை நாங்கள் எதிர்ப்போம். நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் விழான்னு கொண்டாடுறாங்களே, அதை நாங்கள் எதிர்ப்போம். இன்னைக்கு எதிர்ப்போம், நாளைக்கு எதிர்ப்போம். ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிறந்த நாள் கொண்டாடவில்லை. நபி ஆன பிறகும் கொண்டாடவில்லை. நபி ஆவதற்கு முன்னாடியும் கொண்டாடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடினார்களா? ரசூலுல்லாஹ் மேல பிரிய வைப்பதில் நம்மளை எல்லாம் பல மடங்கு அதிகமானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்களா? இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினார்களா? இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினார்களா? மூன்றாவது ஜனாதிபதி அவர் கொண்டாடல. நாலாவது ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினாங்களா? இல்ல. இந்த நாலு இமாம்ங்கிறீங்களே, அவங்களாச்சும் கொண்டாடினாங்களா? அபூ ஹனீஃபா இமாம் மிலா விழா கொண்டாடினாங்களா? ஷாஃபி இமாம் கொண்டாடினாங்களா? மாலிக் இமாம் கொண்டாடினாங்களா? ஹம்பலி இமாம் கொண்டாடினாங்களா? யாரும் கொண்டாடல. 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களா உண்டாக்கிட்டு மார்க்கம் ஆயிருமா? 200 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எங்கும் கிடையாது மிலாது விழா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 1200 வருட காலமாக வாழ்ந்த எந்த முஸ்லிமும் பிறந்த நாள் விழா கொண்டாடவில்லை. ஒருவனுடைய பிறப்பில் எந்த சிறப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நான் பிறந்தது சிறப்பா? நான் என்ன செஞ்சோம் அதை வச்சுதான் எனக்கு சிறப்பு வரணும். பிறக்கிறது நம்ம முயற்சியில நம்ம பிறக்கிறோம். ஒரு மனிதனுக்கு சிறப்பு சேர்வதா இருந்தா அவன் முயற்சித்து செய்கிறான் பாருங்க காரியம், அதுலதான் அவனுக்கு சிறப்பு கிடைக்கணும். நான் படிக்கிறேன்னா நான் முயற்சிக்கிறேன், அதனுடைய சிறப்பு எனக்கு சேரலாம். நான் தர்மம் செய்யறேன்டா நானா உழைச்சி நானா தர்மம் செய்யறேன், அதனுடைய சிறப்பு எனக்கு சேரலாம். நான் கருப்பா பிறந்தது நான் சிவப்பா பிறந்ததுக்கு நானா காரணம், நான் கட்டையா பிறந்ததுக்கு நெட்டையா பிறந்ததுக்கு நானா காரணம். ஒருத்தர் உயரமா இருக்காரு அதனால சிறந்தது சொல்ல முடியுமா? அவரு எந்த உழைப்பும் செய்யல, அவரை தேர்ந்தெடுக்கிற இப்படி பழக்கம் நினைக்கவும் இல்லை. அப்ப ஒரு பிறந்ததுனால ஒருத்தருக்கு சிறப்புன்னு ஏன் சொல்றீங்க? இது இன்னொரு கிறிஸ்தவனுக்கு சகோதரர்களுக்கு அந்த மார்க்கத்தில் உங்களுக்கு உண்டு. அவங்க மார்க்கத்தில் கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். நமக்கு அது கிடையாது. நபிகள் நாயகம் பிறந்ததை பற்றி கொண்டாடுமாறு நமக்கு மார்க்கம் சொல்லித் தரவில்லை. அது வேணாம் என்று நமக்கு சொல்லுகிறது. என்னுடைய மார்க்கத்தில் நான் சொல்லாத எதையாவது நீங்க உண்டாக்கினா அது வழிகேடு என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஹிஜ்ரி ஆண்டு இருக்குல்ல, இது தெரிஞ்ச விஷயத்துல நான் வர்றேன். இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு கிபி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்கு பிந்தி கிமு கிறிஸ்துவுக்கு முந்திம்பாங்க. அது மாதிரி வள்ளுவர் ஆண்டு தமிழர்களுக்கு இருக்கு. வள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. வள்ளுவருக்கு முந்தி வள்ளுவருக்கு பிந்தின்னு வச்சுக்க வேண்டியதான். இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆண்டு வச்சிருக்கிறோமே ஹிஜ்ரி ஆண்டு, அது எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு? நபிகள் நாயகம் பிறந்ததுல இருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இஸ்லாத்துல இருந்திருந்தா அவங்க பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருக்குமாங்க? இல்ல, பிறந்த வருஷத்திலிருந்து நம்ம இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்கல. எங்க ஆரம்பிக்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போனாங்களே, அந்த விரட்டப்பட்ட பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத். அது 53வது வயசில் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 53வது வயசுல மக்காவிலிருந்து விரட்டப்படுகிறார்கள். விரட்டப்பட்டு வெறுத்து போனாங்களே அந்த பயணம், அந்த பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத். அவங்க என்னைக்கு புறப்பட்டு போனாங்களோ அன்னையிலிருந்து இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய அரசு உண்டாகுது, ஒரு சாம்ராஜ்யம் உண்டாகுது. இஸ்லாம் தாறுமாறா வளர்ந்துச்சு அந்த 10 வருஷ காலத்துல. அதுக்கு அடித்தளம் அமைத்த நிகழ்ச்சியாக இருந்த காரணத்தினால எங்கே இருந்து வரலாறு ஆரம்பிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிகள் நாயகத்தினுடைய 53வது வயசிலிருந்து தான் இஸ்லாமிய ஆண்டை பிறக்குது என்று சொன்னா மீலாது உண்டாப்ப அது மீலாது வருஷம் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்களே, 53 வருஷத்தை சேர்க்கணும். இப்ப நீங்க ஹிஜ்ரி கொண்டாடுறீங்களே, அதோட 53 வருஷத்தை சேர்த்தா தான் நபிகள் நாயகம் பிறந்த வருஷத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்ப 53 வருஷத்தை விட்டு என்ன காரணம்? மீலாதுக்கு இஸ்லாத்தின் மரியாதை இல்ல, அனுமதி இல்ல. அது போக இன்னொரு காரணம், மீலாதுங்கிற பேர்ல நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். சென்னையில் நாங்கள் செங்கல்பட்டுல நடக்கிறாங்க எனக்கு தெரியாது. சென்னையில நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 15 முறை நான் பார்த்திருக்கிறேன். மீலாது ஊர்வலம் என்று ஊர்வலம் விடுவார்கள். என்ன ஊர்வலம் தெரியுமா?
மீலாது ஊர்வலம் சீரணி அரங்கத்தில் நடக்கும். இங்க மசீல மாமூர்ல மண்ணடியில இருந்து ஊர்வலம் கிளம்பும். மண்ணடிக்கும் சீரணி அரங்கத்துக்கு இடையில எவ்வளவு பெரிய தூரம் இருக்கு நீங்க பாத்துக்கிறீங்க. ஊர்வலம் கிளம்புமா, 4 பேர் யானையில உட்கார்ந்துருப்பாரு, 2 பேர் குதிரையில பெரிய கொடியை பிடிச்சிருப்பாரு. ஊர்வலம் ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம கையில தூக்கி தொடக்கி மேல கட்டிக்கிட்டு முக்காவாசித்தோட தெரியும் நல்லா ஃபுல்லா சரக்கு ஏத்திக்கிட்டு மீளாதுல ஊர்வலம். இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு வேணுமா, இல்லையா? போகும்போதே தரக்குறைவான வார்த்தைகள்ல நீ ஊர்வலம் போடுறிய. இப்படியான ஊர் அது மட்டும் இல்ல, போய்கிட்டே இருப்பான். பள்ளிவாசல் வரும், அசருக்கு பாங்க சொல்லுவாங்க, தொழுகைக்கு போய்கிட்டே இருப்பான். அட பள்ளிவாசல் நபிகள் நாயகத்தின் கொண்டாடுறேன்னு இதை தொழுவாம என்ன கொண்டாடுற? பள்ளிவாசல்ல தொழுகைக்கு பாங்க சொல்லுவாங்க, போய்கிட்டே இருக்கும் ஊர்வலம். இன்னும் கொஞ்சம் மகரிவுக்கு பாங்க சொல்லுவான், அடுத்த பள்ளியில போய்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊர்வலம் போய் இஷாவுக்கு பாங்க சொல்லுவான், அப்போ போய்கிட்டே இருக்கும். அப்ப 3 வக்து தொழுகைகளுக்கு பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படும். 2 மணிக்கு புறப்பட்ட ஊர்வலம் 8 மணிக்கு போய் சேரும். 3 தொழுகை பனால், 3 தொழுகை அவுட்டு. மீலாதுல கொண்டாட தொழுகையில விடுவாடா, மிதிக்க மாட்டான். நீங்க மீலாதுல கொண்டாடுறீங்க. நபிகள் நாயகத்தின் மீது அன்பு உள்ள ஒருத்தர் பள்ளிவாசல்ல தொழுகை போகாம ஊர்வலம் போவானா? இதை நாங்க கண்ணால பார்த்தோம். மீலாது ஊர்வலம் மீலாது மீட்டிங் நடக்கும். சீரணி அரங்கத்தில் பெரிய மேடை, ராட்சச மேடை. என்ன பேசுவாங்க தெரியுமா? மார்க்கத்தை பத்தி பேச மாட்டாங்க, நபிகள் நாயகத்தை பத்தி பேச மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க எந்த கட்சியில போய் கூட்டணியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்க. வச்சு என்ன செய்ய தெரியுமா? மீலாது விழா பேரு நம்ம தானே தலைவரை விட்டா இந்த சமுதாயத்திற்கு நாதி இருக்கிறோம். மீலாது விழா பேச்சு அவர் எதிர்ப்பு. அடுத்த வருஷம் ஜெயலலிதா உட்கார்ந்திருப்பாங்க. நம்ம அம்மாவை விட்டால் நமக்கு நாதி இருக்கிறதா? மீலாது விழாங்க. அவங்கள சொல்கிறது உங்களை சொல்கிறது மீலாது விழா. இந்த மாதிரியான பேச்சு ஐயா முப்பனாரை விட்டால் நமக்கு யார் இருக்கா? ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஆளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவரை புகழ்றதுக்கு தான் இந்த விழா நடக்குமா? நபிகள் நாயகத்தை புகழ்றதுக்கு நடக்குமா? ஒவ்வொருவரும் தன்னை பெரியவனாக்கிக் கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தை யூஸ் பண்றதை வைத்துத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இது தேவையா? இதுக்கு பேர் இஸ்லாமா? அதுல எவ்வளவு ஆடம்பரங்கள், எவ்வளவு அனாச்சாரங்கள், காலில் விழுகிற கலாச்சாரம் கூட இந்த மேடையில் அரங்கேறி இருக்கிறது. மீலாது மேடையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக எழுந்து நிற்கக்கூடாது என்று சொன்னார்கள். தம்முடைய காலில் விழுவதை கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த நபிகள் நாயகத்தினுடைய விழாவில் என்ன நடக்கும்? மேடையில் ஏறி காலில் விழக்கூடிய கேடுகட்ட கலாச்சாரமும் ஒரு இஸ்லாமிய மேடையில் அரங்கேறுகிறது. அதுக்காக எதிர்க்கிறோமா? நபிகள் நாயகத்தை பிடிக்காம இருக்கிறோமா? நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தாதீங்கப்பா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதை வயசுக்கு என்ன செய்வாங்க? மீலாது விழா இல்லைங்களா, விழா ரசூலா விழா இல்ல, கேட்டு பாருங்களேன். மீலாது விழா மக்களை தூண்டி விடுறது. நீங்க கேட்டு பாருங்க, மீலாது விழா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுல தெரிஞ்சுக்கிறீங்க ரசூலா பிடிக்காதவங்க இருக்குமாங்க. ஏன் இல்லைங்கிறோம்? அது மாதிரி என்ன, நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த மாசம் ரபியுல் அவ்வல் வந்துருச்சுன்னு சொன்னா 12 நாளைக்கு மௌலிது கொள்வாங்க. மௌலிதுனா என்ன? யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பாட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு படிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்குங்கிற மாதிரி ஆட்கள், மார்க்கத்தை படிச்ச ஆட்கள் 25 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, 50 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, 100 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, பல மாதிரி ஓடுவாங்க. வீடு ஓத வைக்குவாங்க. இவர் என்ன செய்வாரு? ஏழை வீடா இருந்தா யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹாஜி ஸல்லல்லாஹு அலைஹி ஓடி போயிடுவாரு. ஒரு 25 வீட்டுல ஓடிடுவாரு. ஒரு 200 ரூபாய் தர வீடா இருக்குன்னு வைங்க, ராத்திரிக்கு ஆரம்பிச்சு சுபஹ் வரைக்கும் ஓடுவாரு. இது ஒரு பிசினஸ், இது ஒரு வியாபாரம், இது ஒரு தொழில். இந்த மாதிரியான மீலாது என்ற நபிகள் நாயகத்தை புகழ்றோங்கிற பெயர்ல அர்த்தம் தெரியாத அரபு பாஷையில சில பாடல்களை படிக்கிறாங்க. இதை நாங்கள் எதிர்க்கத்தான் செய்கிறோம். கண்டிப்பா எதிர்ப்போம். இன்னைக்கு எதிர்ப்போம், நாளைக்கு எதிர்ப்போம். ஏன் எதிர்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடல்களை உங்களுக்கு பாடுமாறு சொன்னார்களா? கேள்வி அதுதான். யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? சல்லு பி நாபிஹி திமாமின்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? சல்லு அலா கைரில் இபாதின்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? அது மாதிரி யா முஸ்தபா யா முர்தலான்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? இல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மௌலிது இல்ல. முதல் நூற்றாண்டில் இல்லை, 2வது நூற்றாண்டில் இல்லை, 3வது நூற்றாண்டில் இல்லை, 4வது நூற்றாண்டிலும் இல்லை, 5வது இஸ்லாம் தோன்றி 5வது நூற்றாண்டிலும் இல்லை, உலகத்தில் எங்கும் இல்லை, 6வது நூற்றாண்டிலும் இல்லை, 7வது நூற்றாண்டிலும் இல்லை, 8வது நூற்றாண்டிலும் இல்லை, 9வது நூற்றாண்டிலும் இல்லை, 10வது நூற்றாண்டிலும் இல்லை, 11வது நூற்றாண்டில தான் நம்ம தமிழகத்தை சேர்ந்த காயல் பட்டத்தை சேர்ந்த சில ஆட்கள் இதை உண்டாக்குனாங்க. மௌலித நல்லா விளைக்கணும். இது அல்லாஹ் உண்டாக்குனது இல்ல.
அல்லாஹ்வுடைய ரசூல் உண்டாக்குனது இல்ல. இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாட்டு பூராவுமே காயல் பட்டணத்தை சேர்ந்த நம்ம ஆட்கள் உண்டாக்கி இதை நீங்க ஒழுங்கான 25 ரூபாய் சம்பளம் கொடுக்கீங்க பத்தல அவருக்கு. அதுக்காக என்ன பண்றாரு, சம்பளம் பத்தலங்கிறதுக்காக வேண்டி 12 நாளைக்கு வீட்டுல ஓடுங்க, பள்ளியில ஓடுங்க, எங்களை கூப்பிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தினதான் இந்த மௌலூத். இஸ்லாம் உலகம் பூரா இருக்குது. ரஷ்யாவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலூத் இருக்கான்னு போய் கேளுங்க. அமெரிக்காவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலூத் இருக்கான்னு கேளுங்க. லண்டனிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அந்த மௌலூத் இருக்கான்னு கேளுங்க. துபாயிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலூத் இருக்கான்னு கேளுங்க. இல்ல சவுதி அரேபியாவில் இருக்கான்னு கேளுங்க. மௌலூத் கிதாபை கொண்டு போனீங்கன்னு வைங்க, விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பி விட்டுருவோம் ஓடுறாண்டு. சவுதிக்கு இந்த மௌலூத் கிதாப் பொத்தி வச்சுக்கிறீங்க. இந்த மௌலூத் கிதாப் இந்த குப்பை எவ்வளவு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த பாட்டு, இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு சவுதிக்கு நுழைஞ்சீங்க, உடனே விசாவை கேன்சல் பண்ணி இந்த சனியனை அங்கே கொண்டு வரேன்னு வச்சு விடுறாங்க உங்களை. இதுதான் மௌலூத். எதை கொண்டு போனா சவுதி அரேபியாவில விரட்டி அடிப்பானோ அவனுக்கு தாய்மொழி அவனுக்கு அர்த்தம் தெரியுது. ஏன் தெரியுமா, அவங்கள ஒளிரி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு அர்த்தம் தெரியும் படிக்கிறீங்க, உளறி கொட்டிடலாம். மௌலூதுங்கிற பேர்ல நபிகள் நாயகத்தை அல்லாஹ் மாதிரி ஆக்கி வச்சுக்கிறான். நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும், நீங்க தான் ரிஸ்க் தரணும், நீங்க தான் பிள்ளைய தரணும், நீங்க தான் நோயை போக்கணும். இப்படி நபிகள் நாயகத்தில் கேட்கலாமா? நம்ம அல்லாட்ட மட்டும் கேட்க வேண்டியதை நபிகள் நாயகத்தில் கேட்கிற மாதிரி பாட்டு எழுதி வச்ச உடனே அங்க என்ன பண்றான், என்னடா பாவிகளா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டு இப்படி அக்கிரமமா எழுதி வச்சுக்கிறீங்களா, திருப்பி அனுப்பிடுறான். மௌலூத் கிதாபு கொண்டு போய் ஏதாவது எங்க. அப்ப 300 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ உண்டாக்குனத நீங்க மார்க்கமாக்கிக்கிட்ட நாங்க ஒத்துக்குறோமா? இந்த மக்களை நரகத்துக்கு கொல்லிக்கட்டையாக்கினா நாங்க விடுவோமா? நீங்க அடிச்சாலும் சொல்லுவோம், உழைச்சாலும் சொல்லுவோம். எவ்வளவு இடக்கு முடக்கு நீங்க பண்ணாலும் சரி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். எங்க மக்கள் நரகவாசிகளை ஆகுறத நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். நீங்க தலைவர்களுக்கு அதை போதிக்கக்கூடிய உலமாக்களுக்கு லாபம் இருக்கும். உலகத்தை உங்களுக்கு கிடைக்குது, அதுக்காக செய்றீங்க. மக்கள் நாங்க ஏமாற விட மாட்டோம். அப்ப அதனால மௌலூத் வேணாங்கிற காரணத்தை விளைக்கிறேன்னு நான் கேட்கிறேங்க. 3 ரசூலுல்லாஹ் புகழ்றீங்கல்ல, புகழ்றீங்க, புகழ்றத கேளுங்க. என்ன சொல்லி புகழ்றீங்கன்னு கேளுங்களா. புகழ்றதுன்னா என்ன சொல்லி புகழ்றதுன்னு உனக்கு தெரியணுமா இல்லையா? மௌலூத் ஓரம் சொல்றான், நான் புகழ்றத சொல்ல. அப்படியா, என்ன சொல்லி புகழ்ந்தீங்க? அதே புகழ்றான். என்ன சொன்ன? புகழ்றான். உனக்கு அர்த்தமே தெரியாது என்ன புகழ்றது. உனக்கு அர்த்தம் தெரிஞ்சா தாப்பா நீ புகழ்றது உனக்கு தெரியும். புகழவெல்லாம் தெரியாது, நீ திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகத்தை நான் கேட்கிறேன், உங்க தகப்பனார் இருக்காரு, முஸ்தபான்னு வச்சுக்கிடுவோம், போயிட்டு இருக்காரு. முஸ்தபா என்ன செய்ய கூப்பிடுவீங்களா? நீங்க உங்க தகப்பனார் போயிட்டு இருக்கும்போது அவரை பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? யாருமே கூப்பிட மாட்டோம். நபிகள் நாயகத்தை பேரை சொல்லி கூப்பிடலாமா? சஹாபாக்களோட கூப்பிட்டுருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதரேன்னு தான் கூப்பிடுவாங்க. யார் ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுவாங்களே தவிர எந்த சஹாபியும் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. மௌலூதுல கூப்பிடுறாங்களா இல்லையா? யா ஹபீபி யா முஹம்மது, ஓ முஹம்மது, மௌலூது ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. உன்னை வந்து உன் மகன் கூப்பிட்டா ஒத்துக்கிறியா? உன்னை உன் தம்பி கூப்பிட்டானா ஒத்துக்கிறியா? ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன இப்ராஹிம் பாப்பா மகன் கூப்பிடுறான், இப்ராஹிம் சோபா என்ன சொல்லுவீங்க? அதான மௌலூது. நபிகள் நாயகத்தை யா முஹம்மதுன்னு கூப்பிட்டு எழுதுறீங்க, நீ இதான் புகழ்றா? இதுக்கு நன்மை கிடைக்குமா? அல்லாஹ்ட்ட உதவி கிடைக்குமா? நபி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா தஜாலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பாலிக்கும் பாவா. நீங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை கூப்பிடுறீங்களே, ஒருவரை ஒருவர் கூப்பிடுற மாதிரி கூப்பிடாதீங்க. அவங்க கண்ணியப்படுத்தி கூப்பிடுங்க, அந்தஸ்தா கூப்பிடுங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கட்டளையிடுறான். அந்த நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்திட்டு அதுக்கு பேர் மௌலூதா? 4 பேருடைய சட்ட பாக்கெட் நிறைவதற்காக வேண்டி அவர்கள் ஆதரிக்கலாம். மக்களை நீங்க ஆதரிக்காதீங்க. உங்களுக்கு எந்த லாபம் துன்யாவிலையும் கிடையாது, ஆகிரத்திலையும் கிடையாது, நரகத்துக்கு தான் போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் ஊர், புதிதாக உண்டான காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக உருவான மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கின ஒவ்வொரு காரியமும் வழிகேடு. குல்ல வலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை. நரகத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. மௌலூதை எதிர்க்கிறோம், நபிகள் நாயகத்தை எதிர்க்கிறோம். இந்த அளவுக்கு சொல்றோம். ஊர் எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் காவல்துறையை கொண்டு வந்து அடக்குமுறை செய்தாலும் நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வோம்னு நினைக்கிறோம். நாங்கள் ரசூலுல்லாஹ் மதிக்காதாலும் நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இதுல என்ன லாபம் கிடைக்கும் நடத்தினவர்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதை நடத்திய மக்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன? மக்கள் கூட்டம் சேர்ப்பதா? காசு கிடைக்குமா? அந்தஸ்து கிடைக்குமா? அலக்கழிப்பு தான் கிடைக்கும். ஆனா நீங்க இறங்குறோம், யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? என்னத்துக்கு நாங்க இறங்குறோம்? இந்த பேச வந்திருக்கிறோமே, இதுக்கு நீங்க பீஸ் தரீங்களா?
22 வருஷமா கத்துறமே எந்த ஊர்ல பீஸ் வாங்கணும்? மீனாது விழான்னு சொல்லி சம்ப 1000 அனுப்பி வைக்கிறானே, அப்படி கேட்டோமா உங்கள்கிட்ட? சல்லி காசு எவங்கிட்ட வாங்க மாட்டோம். இது ஹக்கு உண்மைன்னு தெரியுது. எங்க சொந்த உழைப்புல செய்து கொண்டிருக்கிறோமே தவிர எந்த பேச்சாளருக்கும் எங்க ஜமாத்துல 10 காசு கொடுக்க மாட்டோம். மறுமைக்காக அல்லாவுக்காக அவர்களாக சொந்த உழைப்பில் தான் பேச வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆபத்து நாங்க செய்யறோம். உங்களுக்கு சம்பளம் உண்டா? நாங்க பேசுறோமே தௌஹீத் ஜமாத்துல மாச சம்பளம் தர்றாங்களான்னு கேளுங்க. இந்த கூட்டங்களுக்கு வர்றோமே ஒரு கூட்டத்துக்கு உணவு தர்றாங்களான்னு கேளுங்க. தரவும் மாட்டார்கள், தந்தா வாங்கவும் மாட்டோம். கவனத்தில் வைத்துக்கணும். ஏன் கத்துறோம்? இது நாம நம்ம சமுதாய சொர்க்கத்துக்கு போகணுங்கிற தவிர வேற எந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடையாது. அடுத்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீங்க அவுலியாக்களை மதிக்க மாட்டாங்க, அடுத்து நபிகள் நாயகத்தை மதிக்க மாட்டாங்க, கோவம் மக்களுக்கு. அடுத்து என்ன சொல்றது கேட்டா, அவுலியாக்கள் எல்லாம் மதிக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. எப்ப திட்டணும்? எந்த அவுலியாவை திட்டணும்? எந்த மேடையில திட்டணும்? எந்த இடத்துல திட்டணும்? ஏப்ப அவுலியாக்களை கேவலப்படுத்திக்கின்னு நாங்க கேட்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம்? அவுலியாக்களை நீங்க திட்டாதீங்க, நீங்க கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். இன்றைக்கு நாகூர்ல, திட்டச்சேரியில, கல்லாறுல, ஏர்வாடியில, திருச்சியில நம்ம வந்துட்டு போன முஷர்ரஃப் அந்த என்ன ஊரு அஜ்மீர்ல இங்க எல்லாம் நடக்கிற கூத்துகள் என்ன நடக்குது? நீங்க அவுலியாவை மதிக்கிறாளா? அந்த மகான்னு சொல்லிக்கிறீங்க ஒரு பக்கம், அவர் அடக்கம் பண்ண இடத்துல குறவங்க ஒரு டான்ஸ் விடுறீங்க, மதிக்கிறதா இது? அவுலியாவை மதிக்கிற லட்சணமான அந்த மகா உங்க அப்பனுக்கு முன்னாடி குறவங்க டான்ஸ் போடுவியா? அஜரத்துக்கு முன்னாடி போடுவியா? கள்ளிவாசம் முன்னாடி எவனா அடிச்சிட்டு போனா மட்டும் கோவம் வருது, மேல அடிக்காத கால அடிக்காதுன்னு ஆத்திரம் வருது உனக்கு. நீ பண்றியடா அவுலியாவுல தர்காவில் நீ அத்தனை பண்ற, நீ தர்காவில் அந்த கூத்து தானே பண்ற. நீ குறவங்க ஒரு டான்ஸ் போடுற, பேண்ட் வாத்தியம் போடுற. ஒரு ஊர்ல நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க, என்ன தெரியுமா? கல்லாறுங்கிற ஊர்ல நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. என்ன நோட்டீஸ்? இந்த தேச ஊர்ல மகானுடைய கந்தூர் நடைபெறுகிறது, அதுல ஜெயபாரதியுடைய நடனம் இருக்கிறது, அதை பார்த்து விட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகான மதிக்கிறாங்க யாரு? ஜெயபாரதி நடனத்தை பார்த்துட்டு மகானுடைய நல்லாசி பெற்று நம்ம எல்லாம் போகணுமா? இதான் மகான மதிக்கிறதா? இந்து கோஷ விட்டு இந்த ஊர்ல ஆட விட்டாங்க, கல்லாறுல பெரிய இந்த கையை பொம்பளை கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனையாகி வகுப்புகளை ஆகி ஒரு 25 பேர் தெரியுது, இங்கிட்டு 10 அங்கிட்டு 10. இது தேவையா உனக்கு? இந்த மாதிரி விழா மார்க்கத்தை நான் கேட்கிறேன். மகான்களா இருந்தா மகான்களை மதிக்கிறாத நீங்க என்ன பண்ணணும்? மகான்கள் சொன்னபடி நடக்கணும். உள்ளது மகான்கள் என்ன சொல்லி இருப்பாங்க? மகான்கள் சொன்னது நம்ம ரெக்கார்டு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் மகான்கள் என்ன சொல்லி இருப்பாங்க நமக்கு தெரியும்னா குர்ஆன்ல உள்ளதான் சொல்லியிருப்பாங்க. குர்ஆனுக்கு மாற்றமா சொன்ன மகானா இருப்பாரா? ஒருவரை மகான் என்று நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவர் எதை பேசியிருக்கணும்? குர்ஆன்ல உள்ளதை பேசியிருக்கணும். ஒருவரை மகான் ஒத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பேசியிருக்கணும். அப்ப மகானுடைய என்ன சொன்னாலும் தெரியாவிட்டாலும் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையும் தான் மகான் சொன்னது இறங்கி போச்சு. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுப்னல் குபூர், சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் தடை செய்து விட்டார்கள். நபிகள் நாயகம் வாழும்போது எந்த மனிதர் இறந்தாலும் சமாதி கட்டக்கூடாது உத்தரவு. யாருடைய உத்தரவு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. சமாதிகளை பூசக்கூடாது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸல் குபூர், சமாதிகள் பூசப்படக்கூடாது. இது நபிகள் நாயகத்துடைய கட்டளை. மரணிக்கிற நேரத்தில் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்குது. அந்த 5 நாள் இருக்கும்போது என்ன செய்யறாங்க தெரியுமா? சமாதியை பத்தியே எச்சரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம இறந்து போன பிறகு நம்ம சமாதியில் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம சமாதியில் ஏதாவது பண்ணிடக்கூடாதுக்காக வேண்டி மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்ட யகூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு யகூதிகளையும் நசாராக்கள் என்ற சமுதாயத்தையும் சந்தித்தார்கள். அந்த சமுதாயம் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று கேட்டா, நபிமார்களை அடக்கம் செஞ்சுட்டு அங்க ஒரு வழிபாட்டு தலத்தை தர்கா எழுப்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன் சென்ற சமுதாயம் யகூதிகளும் நசாராக்களும் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள்.
அதனால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவங்களுடைய அடக்கத்தலத்தையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள். ரசூலுல்லாஹி கட்டியிருப்பாங்க. நபிகள் நாயகம் எச்சரித்த காரணத்தினால்தான் நபிகள் நாயகத்துக்கு தர்கா இல்லை, நபிகள் நாயகத்துக்கு சந்தனக்கூடு இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளில் மதீனாவிலே விழா கிடையாது. ஹஜ்ஜிக்கு சென்ற சகோதரர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போனவர்கள் பள்ளிவாசல்ல கையேந்தி துஆ செய்வார்கள். சில இந்தியாவிலிருந்து போன செங்கல்பட்டிலிருந்து போனவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய அடக்கத்தலத்தினை கையை திருப்பிடுவாங்க. வருவான் போலீஸ் பிச்சு எடுக்கணும், அதான் அல்லடகள். அங்க போய் மதீனாவுல போய் இங்க தர்காவுல நாவூராக கூப்பிடுறீங்களே, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தலத்துல கையை தூக்குனீங்க, அடி போடுவான், போலீஸ் நிப்பாட்டிக்கிறான், பின்னி எடுத்துருவான். எதை ஒழிக்க வந்தாங்களோ அவங்க பேர் அதை நீ செய்யறியா? அல்லடக்கல் அல்லாஹ்விடத்திற்கு என்று சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கத்தலத்தை அல்லாஹ் இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அவர்களுக்கு சிலை இல்லை, அவர்களுக்கு கந்தூரி இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான விழாக்களும் நடத்தப்படவில்லை. அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? சந்தன கூடுங்கிறீங்க, சந்தனத்தை பூசுங்கிறீங்க, போர்வையை போத்துறீங்க, அந்த சமாதியில கொண்டு எண்ணெயை கொண்டு வச்சுட்டு பள்ளி பாச்சாரெல்லாம் விழுந்திருக்கும்ல, அந்த எண்ணெயை எடுத்து பழக்கத்தில் குடிக்கிறீங்க, காஞ்சி போன பூவை எடுத்து திங்கிறீங்க. எங்க உள்ளது? அடக்கத்தலத்தில் உள்ளது. எங்க லானத்து இறங்குமோ, எங்க அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமோ அந்த இடத்துல கொண்டு எண்ணெயை கொண்டு வச்சுட்டு குடிக்கிறீங்க. அவுலியா போட்ட செருப்புன்னு சொல்லி செருப்பு அடி வாங்குறீங்க. நாகூருக்கு போனா அதுக்கு அடி வாங்குறதுக்கு ஸ்பெஷல் கட்டணும். நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அங்க போய் சாதாரணமா கவுனியாட்ட கேட்கறதுக்கு 1.25 ரூபான்னா செருப்படி வாங்குறதுக்கு 11.5 ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தோன்னு என்ன செய்வாங்க கேட்டா ஒரு வெள்ளி பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ள அவுலியா போட்ட செருப்பா எந்த இருக்காரும் கிடையாது. அது அவுலியா போட்ட செருப்பா இருந்தா என்ன செருப்புக்கு அவுலியா போட்ட செருப்புனா அது அவுலியா ஆயிருமா? ஒரு மனுஷன் யூஸ் பண்ண பொருள் அதனால புனிதம் ஆயிருமான்னு கேட்கிறேன். அப்படி ஆகாது. அந்த செருப்பத்திக்கு தலையில வைக்கிறதுக்காக வேண்டி 11.5 ரூபாய். விளக்கமாத்தாடி மயிலர் கடையில அடி வாங்குறது அதுக்கு ஒரு 11.5 ரூபாய். இவங்களெல்லாம் செய்றீங்களே எந்த மார்க்கத்தில் உண்டு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், படைப்புகளிலே மனிதனைத்தான் நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். நீ தான் மேன்மையான படைப்புன்னு அல்லாஹ் சொல்றான். நீ உன்னை விட செருப்பு மேன்மைன்னு நினைக்கிற, உன்னை விட மயிலரை கட்ட மேன்மைன்னு நினைக்கிற. எத்தனையோ ஊர்களை நாங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் மகான்கள் கொண்டாடுறீங்களே, சில பேர் வேண்டாம் மகானா இருக்கலாம், பல பேர் மகான் கிடையாது. அடிச்சு எங்களுக்கு சொல்ல முடியும். அதற்கு சான்று சொல்வதாக இருந்தால் நம்ம நாவூரில் ஒரு பாட்டு படிப்பார். என்ன பாட்டு படிப்பாரு? அது யாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிப்பார். தெரியுமா? அந்த கடலோரத்தில் பீமா பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு கேரளாவில். அந்த பீமா பள்ளிங்கிற ஊர்ல போய் அந்த பீமா பள்ளிக்கு அடைக்கிற தர்காவை போய் நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம். எதுக்கு பார்த்திருக்கிறோம்? அந்த வண்டவாளத்தை இந்த மாதிரி சொல்றதுக்காக பார்த்திருக்கோம், வேற ஒண்ணு இல்ல. அங்க புனிதத்துக்கு போய் பார்க்கல, என்னவா பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்றதுக்காக போனோம். அந்த தர்காவுக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது 1980 இருக்கும். அந்த நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் போறோம். அந்த தர்காவில் ஒரு கிறுக்க இருக்கலாம். அவன் நகமெல்லாம் வளர்த்து பெருசா பைத்தியமா வந்திருக்கான். அவன் குளிக்காம திட்டியா தாட்டி முடியலாம் இருக்கும். இவன் என்ன செஞ்சான்? அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போறோம், ஆள் செத்து போயிட்டான். அவனுக்கு உள்ள தர்கா கட்டிருக்காங்க. அவன் ஒரு கிறுக்கன் எங்களுக்கு தெரியும். நாங்க பார்த்த ஒரு கிறுக்கனுக்கு அவனுக்கு பீடி மஸ்தான், பீடி குடிச்சிட்டு இருப்பான். பார்த்தவன் எப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சிட்டு இருப்பாங்க. அவனை கொண்டா பைத்தியம் கட்டி போட்டுக்கிறாங்க. அங்கே மண்டை போட்டாங்க. அவனை என்ன பண்ணி போட்டாங்க? உள்ளுக்குள்ள 2 in 1 ஒரு தர்காவுக்குள்ள தர்கா. அப்ப தர்காவுக்குள்ள தர்கா வச்சு அது பீடி மஸ்தான் வழி உள்ள தர்காண்டு பீடி மஸ்தான் ஆக்கி விட்டாங்க. பீடி மஸ்தான் வழி உள்ளாவுக்கு என்ன காணிக்க கொடுக்கணும் தெரியுமா? நான் சிரிக்க சொல்லல, இன்னைக்கு போய் நீங்க பார்க்கலாம். பீடி கட்டு வாங்கி உள்ள போடணும். பீடி மஸ்தான் தர்காவுக்கு நான் ஒரு குடிச்ச ஒரு பிராண்ட் பீடி இருக்கு, அது வெளியே விற்பாங்க. அந்த பீடி கட்டை வாங்கி கொண்டாந்து போடணும். காலையில மறுபடியும் கடைக்கு போயிடும். ஒரு நபரை சேர்ந்து மறுபடியும் அந்த கடைக்கு போயிடும். இந்த பீடி கட்டு எல்லா உண்டியிலும் விரல் போற அளவுக்கு தான் இருக்கு. இந்த உண்டியல் மட்டும் கை போற அளவுக்கு பீடி கட்டு போடும்ல. பீடி கட்டு போறதுக்காக வேண்டி உண்டியலுடைய வாய் நல்ல பெருசாவே இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறாங்க. அதுல உள்ள படத்தை விற்கிறாங்க. அவர் போட்டாங்க. அந்த போட்டாவை பார்த்தாலே என் செய்தானா அவுளியாவான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா நபிகள் நாயகம் அவர்கள் 40 நாளைக்கு அதிகமாக நகமட்டாம இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவன் பிறந்தேன்னு நகமட்டிருக்க மாட்டான், அவ்வளவு பெருசா இருக்கு. அவுளியாவா? அவுளியா அவன் பிறந்தேன்னு நகமை விட்டுருக்க மாட்டான், அவ்வளவு பெருசா இருக்கு. அவர் அவுளியா. அதே மாதிரி என்ன பண்றான்? வாய் தெரியல அவுளியாவுக்கு. மீசையை வாயை மறைக்கிற அளவுக்கு வைக்க கூடாது மார்க்கத்தில். வாயை மறைக்கவே கூடாது, வாய் தெரியணும். கூடு குடிச்சாலும் மீசையும் சேர்த்து குடிக்கும்.
அந்த மாதிரி செய்யக்கூடாது. வச்சிருக்க மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வாயை வச்சு வெட்டிடணும், உதட்டிக்கல வரக்கூடாது. அப்படிதான் மீசை வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இந்த மகானுக்கு, இந்த பெரியாருக்கு என்ன இருக்கு, பீடி மஸ்தானுக்கு வாயே தெரியல, மீசை மூடி இருக்குது, வாய் வந்து தேட வேண்டியிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு ஆள் வர்றாரு. வரும்பொழுது தலையில அவருடைய தொப்பையா பரட்ட மாதிரி வருது. உடனே அவர் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, சைத்தா மாதிரி வர்ற, உனக்கு தலைக்கு தைக்க என்ன கிடைக்கலையா, சீப்பு கிடைக்கலான்னு கேட்கிறாங்க. ஒரு முஸ்லிம் நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன்கான லஹு ஷஅருன் ஃபல்லி குரிமுஹு, யாருக்காவது தலைமுடி இருந்தால் அதை கண்ணியமான முறையில் வைக்கட்டும், காட்டு மிராண்டி மாதிரி வைக்காத, தலைமுடி வை, அழகா வைக்கலாம், அழகா ஸ்டைல் பண்ணும், சீவு வகிது எடுத்துக்க, நெளிநெளியா வச்சுக்க, சுழல விட்டுக்க. நபிகள் நாயகம் அப்படி நெத்தில ஒரு சுழல விட்டுருப்பாங்களா முடிய, அதுவே ஒரு தனி அழகா இருக்கும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அந்த மாதிரி முடி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதான் ஒரு சிறந்த முறை. மார்க்கத்தில் முடி வைக்கணும், மொட்டடிக்கிறது நல்லது இல்ல. அப்படி ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு இவனை பார்த்தா என்ன, அவன் பிறந்ததுக்கு என்ன வச்சிருக்க மாட்டான், தலையில ஒரு 200 முடி சேர்ந்து கட்டுக்கட்டா இருக்குது, வீடு கட்டு மாதிரி. இந்த மாதிரி ஆள் படத்தை வந்து பாக்கெட்ல வச்சு தெரியுறாங்க தீமாபதியில. இதான் அவளியா, இதான் அவளியா, முதல்ல பீடி குடிச்சா அவளியா இருக்கவன் அவன். அடே பீடிங்கிறது மனுஷனுக்கு கேடு தரக்கூடிய காரியம். நபிகள் நாயகம் அவர்கள் வெங்காயம் போட்டு சாப்பிட்டா கூட வாடை இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு வராதுன்ட்டாங்க, சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி பச்சையா சாப்பிட வேண்டிய நிலை வந்தால் அந்த வெங்காய வாடை போன பிறகு பள்ளிக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு. அதனால் மாணவர்கள் அதிருப்தி அடைவார்கள். வெங்காய வாசத்துக்கு அதிருப்தி அடைவாங்கன்னு கேட்டா 24 மணி இழுத்துக்கிட்டு இருக்கிறான், தொழ மாட்டேங்கிறான், நின்றுட்டு கொண்டு கிடைக்கிறான். இந்த மாதிரியான ஆட்கள் அவுளியான்னு சொல்லி நீ தர்கா கட்டி வச்சிருக்கிறிய, இதான் அவுளியாவா? இதை வச்சு மற்ற அவுளியா என்ன நிலவுறத இதாச்சும் பரவாயில்லை. இந்த பத்தல்புதூர் ஒரு ஊரு, திருநெல்வேலி மாவட்டம், அங்க ஒரு மைதீன் ஆண்டவர் அவுளியான்னு வச்சுக்கிறாங்க. மைதீன் ஆண்டவர்னா யாரு? பகதாதுல உள்ள ஒரு அப்துல் காதர் ஜிலானி. அவர் அங்க அடங்கி இருக்கிறாரு, அவருக்கு இங்கே தர்கா. அவர் இந்தியாவுக்கு வந்ததில்லை. என்னடா தர்கா கட்டி வச்சுக்கிறீங்களா, சமாதி எங்கடான்னு கேட்டா, இல்ல அவர் இங்க வந்து உளுசே வந்தாரு, தண்ணி கிடைக்கிறேன் பகதாதுல, இங்க வந்து கைகால் முஞ்சு கழுவுனாராம். இங்க பத்தல்புதூர்ல கைகால் முஞ்சு கழுவுன இடம்னு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. சரி, கட்டி வச்சுட்டீங்க. அந்த தர்காவுடைய வாசல்ல ஒரு யானை, யானை நிக்க எப்போதுமே. யானைக்கு ஒரு பேரு, என்ன பேரு? மைதீன் பிச்சை. யானைக்கு மைதீன் பிச்சைன்னு பேரு. ஒவ்வொருத்தரும் இங்கிருந்து நடந்து கடையநல்லூர்ல இருந்தோம், தென்காசில இருந்தோம், புளியங்குடியில இருந்தோம் நடந்தே போவார்கள். எங்க ஆசி வாங்குறதுக்காக வேண்டி அங்க போன உடனே யானை ஆசி வழங்கும். அந்த யானை துதிக்கையில கொடுத்து வாழைப்பழத்தை வாங்கி பொம்பளை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு புள்ள உண்டாயிரும் அப்படின்னு நம்பிக்கை. அதுக்காக நடந்தே போவாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எவ்வளவு எதிரானது பாருங்க. அந்த யானை ஒரு நாள் மண்டையை போட்டுருச்சு. இதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வர்றேன். அந்த யானை செத்து போச்சு. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? யானையை தூக்கிட்டு போய் ஜனாசாத்துல வச்சு அதை அடக்கம் பண்ணி அதுக்கு தர்கா கட்டிவிட்டாங்க. மனுஷனுக்கு தான் தர்கா கட்டின, ஒரு மிருகத்துக்கு வந்து அவுளியா வாங்கி பண்ணி, மிருகத்துக்கு சொர்க்கம் உண்டா? மிருகத்துக்கு ஏவல் விளக்கல் உண்டா? ஒரு மிருகம் வந்து எந்த வகையில மனுஷனுக்கு மேல வர முடியுமா? ஒரு மிருகம் செத்து போச்சு, அதை அடக்கி தர்கா கட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க போனாலும் பார்க்கலாம். அன்றைக்கு வந்த தேவி பத்திரிகை, அந்த வாரம் அந்த அடக்கம் பண்ண வருஷத்துல தேவின்ற ஒரு பத்திரிகை வந்துச்சு. அதுல அழகா வர்ணனை பண்ணி இந்துக்கள்லாம் வந்தாங்களாம், முருகான்னு கூப்பிட்டாங்களாம். அது முருகான்னு தெரியுது அவங்களுக்கு, அது ஓகே. கிறிஸ்தவர்கள்லாம் எஸ்வே அப்படின்னாங்களாம், முஸ்லீம்லாம் அல்லா வேண்டாங்களாம், அதான் அல்லவா அப்படின்னு கூப்பிட அந்த ஜனாசா ஊர்வலம் நடந்தது. அடக்கம் பண்ணி அதை தர்கா வைக்கிட்டீங்க. இல்ல அவுளியாவா? ஏப்ப மகான்களை கேவலப்படுத்தி நான் கேட்கிறோம். இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அடக்கத்திலமே கிடையாது, அடக்கத்திலிருந்து பிரார்த்தனை செய்வது கிடையாது, கையேந்திரம் கிடையாது, அல்லாஹ்வை யாரையும் கேட்கக்கூடாது என்ற ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு ஏன் அக்கிரமம் பண்றீங்க? இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய ஆட்சி இருக்குமையானால் தர்காக்கெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்குற கடமை இருக்கு. உங்களுக்கு கடமை இல்ல, கவர்மெண்டுடைய கடமை. இஸ்லாமிய ஆட்சி இருக்குமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, மருமகனே எங்கெல்லாம் கபரு கட்டி இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் இடிச்சிட்டு வா. இடிச்சு தள்ளிட்டாங்க, ஒரு கபரு இல்ல. சவுதி அரசாங்கத்திலையும் இப்ப கபரு கிடையாது, தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு கபரு முளைச்சா தகர்த்துருவான். சமாதி கட்டவே கூடாது, யார் இறந்தாலும் சரி. இந்த சமாதி மூலமாகத்தான் பல கடவுள் நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் நுழையுது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையா எச்சரித்தாங்க. அந்த வேலையை நீங்க செய்யாது என்று சொன்னா நாங்க அவுலியாக்களை திட்டமா, நீங்க திட்டுறீங்களா? அப்ப அவுலியாக்கள் பேர்ல நீங்க கூத்தடிக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அங்க போய் கும்பிடுறீங்க, அங்க போய் ஆணும் பெண்ணும் கலந்து இரண்டரை ஒட்டி உரசிக்கொண்டு செல்கிறீர்கள். இது மாதிரியான காரியங்களை தான் மகான்கள் சொல்லி இருப்பார்களா? இன்னும் சொல்ல போனா ஹஜ் கமிட்டி தெரியுமா? பம்பாய்க்கு போயிருக்கீங்களா? நீங்களா
எல்லாருக்கும் போயிருப்பீங்க. பம்பாயில ஹஜ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த ஹஜ் கமிட்டிக்கு முன்னாடி ஒரு 7-8 கோடிகளை நட்டி வச்சு ஒருத்தன் உட்காந்துருப்பான். நான் போயிருக்கிறேன். நான் அந்த நேரத்தில் பம்பாயில ஒரு மீட்டிங்காக வேண்டி போயிருந்தோம். அப்ப நாங்க ஹஜ் கமிட்டில இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஹஜ் கமிட்டில 5 வேளை தொழுகை நடக்கும். அவன் வரவே மாட்டான். பெரிய பச்சை தலப்பா கட்டிருப்பான், தாடி வச்சிருப்பான், சுத்தி ஆக்கு உட்காந்துட்டு இருக்கும், தாயத்தை வாங்கிட்டு போவோம். அது பல வேலை நடந்துகிட்டு இருக்கு, மந்திரம் நடந்துட்டு இருக்கு. துணைக்கு ஒரு தினம் வர்றதில்லை. அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அங்கிருந்து இறங்கி வந்து அந்த மாதிரி போஸ்ட்மார்க் நின்று இந்து குண்டை சிறுநீர் கழிச்சு அதை சுத்தப்படுத்தாம அப்படி உட்கார்றாரு. வேற அவுளியா இவன் செத்த உடனே அவங்களும் பெரிய தடை கட்டிட்டாங்க. நாங்க சிறுநீர் கழிச்சான்ல, நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேர போயிட்டு தண்டைக்கு, நீ அவுளியாவா, நீ மகானா, ஏண்டா ஓங்காலே விடுவதாகிய அடிக்க வேண்டாம் விட்டுருவேன். நம்ம சத்தியத்துடைய பயப்படக்கூடாதுல உடனே சொல்லிவிட்டு அடி வாங்கிட்டு வந்தோம். அந்த மண்டையை போட்ட என்னன்னு கேட்டா ஹஜ் கமிட்டிக்கு தமிழ் ஒரு பெரிய தர்கா உண்டாயிடுச்சு. யாருக்கு தர்கா? நம்பியாருக்கு. தொழுகை கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சுத்தம் கிடையாது. இவருக்கு தர்கா. இந்த அவுளியா இதுதானே கண்டிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தஞ்சாவூர் மாவட்டங்கள், திருச்சி மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள் தான் போனீங்கன்னா சடப்பைக்கு வருவாங்க. ஊர்ல உண்ட சடப்பைக்கிறே இங்க கிடையாது, கணக்கு இல்ல, அல்லாஹாபாதி தான். சடப்பைக்கு வருவாங்க. சடப்பைக்குன்னா யாரு? நாங்க தான் அவுளியாவுடைய வாரிசு. நாகூர் ஆண்டவர் வாரிசு தான் இவர். நாகூர் ஆண்டவர் வாரிசு, மொய்தீன் ஆண்டவர் வாரிசுன்னு சொல்லிட்டு ஆடு மாடு கோழி கழுத கூட இருந்தா தாங்க கேட்பாங்க. தெரிஞ்சிருவா இவங்க வரக்கூடிய நாள் கரெக்டா தெரியும். அவங்க ஆடை கொடுப்பாங்க, மாட்டை கொடுப்பாங்க, கோழியை கொடுப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் போக சாப்பாட்டுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. 10 பேர் 11 பேர் வருவாங்க. வந்த சாப்பாடுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 நாள் சாப்பிட முடியும். 200 பேர் சாப்பாடு கூப்பிடுவாங்க. மகானுடைய வாரிசு வந்துட்டாங்கல்ல, 200 பேர் கூப்பிடுவாங்க. வந்து எல்லா வீட்லயும் வாங்கிடுவாங்க. சாப்பிட போறது 1000 ரூபாய் கட்டணும். வந்து சாப்பிடறதுக்காக வேண்டி அவங்களுக்கு 1000 ரூபாய் நம்ம பீஸ் கொடுக்கணும். நீங்க சாப்பிடுவாங்க, 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் வாங்கிடுவாரு. வாங்கிட்டு என்ன செய்வாருன்னா எல்லா வீட்லயும் போய் அந்த சாப்பாடு சரண்ல வச்சு நகை வெட்டி 6 மாசம் இருக்கும். கஞ்சாவார குடிப்பான். கையை கழுவ மாட்டாங்க. அவ்வளவு சுத்தமான கையை வச்சு பிசைகிறது. அதுல உள்ள சரக்கெல்லாம் இறங்கும். பிசைக்கிட்டு வந்துருவார். இதை எடுத்துக்கொண்டு திரு பங்கு வைக்கிறது. நம்ம தாய்மார்கள் என்ன செய்வாங்க, தஞ்சாவூர் தாய்மார்கள் அதுக்கு போட்டு எனக்கு உனக்கு ஒரு ஆளுக்கு ஸ்பூன் தான் கிடைக்கும். இதுல என்ன இருக்கு, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புனீங்கன்னு வைங்க, 50 ரூபாய் அது இருக்கும். அந்த சாப்பாட்டை டெஸ்ட்டுக்கு எடுக்கலீங்கன்னு வைங்க, அதுல அவ்வளவு கிருமி நோயும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனை இவங்க மகான் அவுளியா. பள்ளிவாசல் உட்கார்ந்து இருப்பாங்க, பாங்க சொல்லுவாங்க, பள்ளிவாசல் உட்கார்ந்து கஞ்சி அடிப்பாங்க. அந்த ஊர்ல உள்ள பள்ளிவாசல்ல கேட்க மாட்டாங்க, அவுளியா விட்டு வாரிசு. அவுளியா விட்டு வாரிசுனா கஞ்சி அடிக்கலாம்ல, அப்படி நடப்பு. அந்த மாதிரி தொழுவ வர மாட்டாங்க. தொழுக நடக்கிற அந்த ஓரத்தில் வெளிப்படையில படுத்து கிடப்பாங்க அவுளியா விட்டு வாரிசு. இந்த மாதிரியான அயோக்கிய ஜனங்கள் செய்கிறவர்கள் தான் அவுளியாவை அவமதிக்கிறாங்களே தவிர நாங்க அவமதிக்கல. அப்ப மகான்களை அவமதிக்கிறார்கள் என்பது பொய். அடுத்து என்ன, மார்க்க அறிஞர்களை அவமதிக்கிறார்கள். அடுத்த குற்றச்சாட்டு, உலமாக்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மதிக்க மாட்டேங்கிறோம்? நல்ல உலமாவை மதிக்குவோம். நீ உலமாவை இருந்து பாரு மதிக்கிறோம். ஏன் மதிக்கல? உலமாங்கிற பேர்ல நீங்க என்ன பண்ணி இருக்கீங்க மார்க்கத்துல? அல்லாஹ் சொல்லாம, நபிகள் நாயகம் சொல்லாத காரியத்தை உங்க வருமானத்துக்காக வேண்டி புதுசு புதுசா உண்டாக்குனீங்கல்ல, அதைத்தான் கண்டிக்கிறோம். அதைத்தான் எதிர்க்கிறோம். உங்களை எதிர்க்கல. நீங்க உண்டாக்குன செயல்கள் இஸ்லாத்தில் இல்லாது. இஸ்லாத்துல புரோகிதம் கிடையாது. இஸ்லாத்துல கடவுளுக்கு மனுஷனுக்கு புரோக்கர் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கல்யாணம் எடுத்துக்கிறீங்க. கல்யாண பேச்சு நடத்துறதுல ஆரம்பிச்சு எத்தனை பாத்தியா வராங்க பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காசு. கல்யாண பேச்சுல பந்தக்கால வருவாங்க. பந்தக்கால ஊண்டுவதற்கு அவரை கூப்பிடுவாங்க, அது பாத்தியா பாரு, அதுக்கு ஒரு 10 ரூபாய். பந்தக்கால ஊண்டி சட்டி வைப்பாங்க, அடுப்புல சட்டியை வச்ச உடனே அதுக்கு ஒரு பாத்தியா பாரு, அதுக்கு ஒரு 10 ரூபாய். சட்டி வைக்கிறது பாத்தியா. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு தலையில தொப்பியை மாத்துவாங்க, தொப்பியை தூக்கி வச்சு அது பாத்தியா, அதுக்கு ஒரு காசு. வாசல விட்டு கல்யாண மாப்பிள்ளை இறங்குவாரு, அது பாத்தியா. அங்க இந்த பள்ளிவாசலுக்கு அது பாத்தியா. என்ன வாத்தியம்? எந்த மார்க்கத்தில் இருக்கு? ஏப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பண்ணாங்களா? நீங்க எல்லாம் கூட எதுக்கெடுத்தாலும் பாத்தியா ஓதுறிய? இது காசுக்கு ஓதுறியா, நீ அல்லாஹ்வுக்கு ஓதுறியா? ஒரு அஜரத்தை கூட்டிட்டு போய் பாத்தியா ஓத சொல்லிட்டு அஜரத்துக்கு போங்க, அல்லாஹ் கூலிக்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். நீ அல்லாஹ்வுக்கு தான் ஓதுறேன்னு சொன்னா அஜரத்துக்கு வாங்க பாத்தியா ஓதுங்க, நல்ல காரியம் செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலிக்கிறான் போங்க. இன்னும் காசுங்கடா கேட்டீங்களா இல்லையா? அப்படி காசுக்காக வேண்டி மார்க்கத்திலேயே இதை உண்டாக்குற. ஒரு கல்யாணத்தில் ஒரு அஜரத்துக்கு என்ன வேலை?
இஸ்லாமிய முறையில திருமணத்தில் மார்க்க அறிஞருக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் பெண் வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் இருக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு சாட்சி குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும். மகன் கொடுக்கணும், மணப்பெண்ணும் மனப்பூர்வமா சம்மதிக்கணும், மணமகனும் சம்மதிக்கணும், கட்டாயம் இருக்கக்கூடாது. அப்ப கேட்கணும், எப்படி கேட்கணும்? என்னுடைய மகளை நான் ஒரு கல்யாணம் பண்ணி தர்றேன், அவருடைய சம்மதம் பெற்று விட்டேன், நீங்க மகளை இவ்வளவு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். தர்றேன், நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லுவாரு. ஒத்துக்கிட்டேன் பாரு, உடனே கல்யாணம் முடிஞ்சு வச்சு. இது இஸ்லாமிய கல்யாணம். இஸ்லாமிய கல்யாணம் என்னன்னு கேட்டா, என் மகளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டேன், நீங்க ஒரு மகள் கொடுக்குறீங்க, ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கணும். அவர் எஸ்ஸும் பாரு, உடனே அவர் கணவன் ஆயிடுறாரு, உங்க மனைவி ஆயிடுறாங்க. இதானே இஸ்லாமிய திருமணம். நீங்க முஸ்லீம் பர்சனல் புக் எடுத்து பாருங்களேன், இந்தியாவில் போட்டிருக்காங்க, அதை எடுத்து பாருங்களேன். இஸ்லாமிய திருமணம் அவ்வளவுதான். ஒரு ஈடாபு, ஒரு கபூலு, ஒரு மகரு, 2 சாட்சி, இப்படிதான் எழுதி வச்சிருக்கான். இதுதான் மார்க்கத்திலே இருக்கு, இப்படிதான் ஹதீஸிலும் இருக்கிறது. இந்த கல்யாணத்துக்காக வேண்டி நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு சிம்பிளா நடத்த வேண்டிய கல்யாணத்துக்கு பிரம்மாண்டமா ஆக்கி இந்த மக்களை ஒண்ணுமில்லாம ஆக்குனது உங்களுக்கு பங்கு இல்லையா? அஜித்துமார்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபி பணக்காரர், அவர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றார். அந்த வாசம மனமா வர்றார். நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, என்ன அப்துர் ரஹ்மான், என்ன ஒரே வாசத்தோட வந்திருக்கிறீங்க, என்ன செய்யுதுன்னு கேட்கிறாங்க. வாசத்தோட வந்திருக்கிறீங்க, என்ன செய்யுதுன்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, எனக்கு நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு. கவனிக்க வேண்டிய சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு செல்வந்தர் நபித்தோழர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றாரு. என்னப்பா நறுமணம் பூசி இருக்கிறேன்னு கேட்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு, நேற்று ஆயிடுச்சுங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய மேரேஜ் கல்யாணத்திற்கு நபிகள் நாயகத்தை கூப்பிடவில்லை, நபிகள் நாயகத்துக்கு தெரிவிக்கவில்லை, யாருக்கும் சொல்லாமல். மைக் வரலாமா? இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் விமர்சனங்களையும் உங்கள் விளம்பரங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பந்தரு சென்னை 1. ஃபோன் 5211-763 5220697. காலத்துல ஒரு செல்வந்தர் அவங்கள பாக்குறாரு. கல்யாணம் பண்ண செய்தி நபிகள் நாயகம் தெரியல, கேட்டு தெரியலாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் கால திருமணம். அப்ப திருமணத்திற்கு ஒரு அஜர்த்து போகணும் என்ற அவசியமா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாம இருந்திருப்பாங்களா? அவங்கள கூப்பிடாம இருந்திருப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்திலையும் இவர் தலையிடுறாரு, தேவையில்லாம தலையிடுறாரு. மார்க் அறிஞர் என்பவர் தேவையில்லாம தலையிட்டு கல்யாணம் சொன்னீங்கன்னு வைங்களேன், போய் எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? அசர்த்து கல்யாணம் வச்சுக்கிறேன், நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? மார்க் அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் உண்மையில மார்க் அறிஞரா இருந்தா என்ன சொல்லணும்? நல்ல நாளா? அது ஏதுப்பா இஸ்லாத்துல? எல்லாம் நல்ல நாள் தானே. நீ நல்ல நாள் கெட்ட நாள் எங்க இருக்கு இஸ்லாத்துல? சொல்லணுமா இல்லையா? லா தசுப்பு தஹர ஃபஇன்னல்லாஹ ஹுவ தஹர் நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா? காலத்தை குறை சொல்லாதீங்க, காலத்தை இயக்குறவன் அல்லாதான், காலத்தின் மீது கெட்ட நாள் என்று பழி போடாதீங்க என்று சொன்னார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஷவ்வால் மாசத்தை பீடை மாசம் என்று அன்றைய அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஏன்பா ஷவ்வால பீடை நீங்கல்ல, ஷவ்வால் மாசத்துல என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு, என்னை விட நபிகள் நாயகத்திற்கு விருப்பமானவர் யார் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் என்பதையும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கிறோம். அப்ப நல்ல நாள் பார்த்து கேட்டா அஜர்த் என்ன சொல்லணும்? நல்ல நாள்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு எது வசதியோ, எல்லாரும் கலந்து கொள்ள எது ஏற்றதோ அப்படி ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லாம இவர் என்ன பண்றாரு? வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறீங்க, பிற 17 வைங்க, பிற 23 வைங்க, பிற 44 வைங்கிறாரு. உனக்கு அந்த வேலை இது இல்லாத ஒண்ணு இதுக்கு மார்க்கத்தை உண்டாக்குற. நல்ல நாள் கெட்ட நாள் கேட்டா அது இல்லங்கிறத விளக்குறத விட்டுட்டு நீ நல்ல, நான் கேட்கிறேன், எத்தனை அஜர்த்துமார்கள் ஒரு பள்ளி வாசல்ல இமாமா சேர்றாங்க, 3 மாசத்துல பட்டிக்கிட்டு அனுப்பிடுறாங்க. நடக்குதா இல்லையா? எத்தனை அஜர்த்துமார்கள் பள்ளி வாசல்ல இமாமா சேர்றாங்க, 3 மாசத்துல அனுப்பி விட்டுறாங்க. ஏன் நீ ஒரு நல்ல நாளை பார்த்து சேர்ந்து ஒரு 25 வருஷம் இருக்க வேண்டியதானே? உனக்கு நல்ல நாள் பார்த்துட்டு பள்ளி வாசல்ல சேர முடியல, உனக்கு நீ நல்ல நாளை பார்த்து சேர்ந்து ஒரு 10 வருஷத்தை அந்த ஊர்ல இமாமா இருந்திருக்கிற இது வரைக்கும் நினைச்சா கிளப்பி விட்டுறாங்க. இதான் உன் கதி. நீ என்ன உலகத்துக்கு நல்ல நாள் சொல்ல போற? நான் கேட்கிறேன், அறிவுப்படி மார்க்கமே தெரிய வேணாங்க. நல்ல நாள் பகுத்தறிவுப்படி நல்ல நாள் இருக்குதா? ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு வினாடி என்று எடுத்துக்கொண்டால் சிலருக்கு நல்லதா இருக்கும், சிலருக்கு கெட்டதா இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய நேரத்தை சொல்லுங்க பார்ப்போம். இந்த வினாடி இது நல்லதா கெட்டதா சொல்ல இயலாது.
இந்த வினாடியில 100 செத்து இருக்கும், 100 பிறந்து இருக்கும். செத்தவனுக்கு கெட்ட நாள், பிறந்தவனுக்கு நல்ல நாள். அப்படிதான் அர்த்தம். இந்த வினாடியில 100 பேர் பிச்சைக்காரனா போயிருப்பான், 100 பேர் பணக்காரனா போயிருப்பான். அவனுக்கு நல்ல நாள், இவனுக்கு கெட்ட நாள். அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு நேரத்தை சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை அது ஜனவரி 1ஆம் தேதி உலகத்துல ஒரு மனுஷனுக்கும் ஒரு கேடு நடக்கான்னு சொல்லி பார்ப்போம். சொல்ல முடியாது. ஜனவரி 10ஆம் தேதி ஒருத்தனுக்கு ஒரு நன்மை நடக்கான்னு சொல்லி பார்ப்போம். எந்த நாள்ல நல்லது நடக்கல, எந்த நாள்ல கெட்டது நடக்கல? எல்லா நாள்லயும் 50 நல்லது 50 கெட்டது நடக்குது. அப்படின்னா நீ ஒரு காரியம் செய்ய முடியாது உலகத்துல. அதனால மார்க் என்ன சொல்லுது? அவனுக்கு உள்ள விதிப்படி நடக்குமே தவிர நாட்களை வைத்துக் கொண்டெல்லாம் நீ விதியை வெல்ல இயலாது. உனக்கு அழகா வாச்சாரலே ஒரு வசனம், புல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆனுடைய கட்டளை. இதை சொல்ல வேண்டிய மார்க்க அறிஞர்கள் நல்ல நாள் கெட்ட நாள், பால் கிதாபு மோர் கிதாபு நகசு என்று உண்டாக்கியது நீங்களா? யார்? இதை நாங்கள் ஆதரிப்போமா? உடம்பு சரியில்லைன்னு அஜர்த்திட்ட வர்றான், என்ன செய்யணும்? அவரு மருத்துவம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவரு நபிகள் நாயகத்திட்ட வரும்போது அப்படி சொன்னாங்க, ததாவோ மருத்துவம் செய்யுங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் நோயாளிகளை பார்க்க சென்றால் என்ன அறிவுரை சொல்லுவாங்க? ததாவோ மருத்துவம் செய்யுங்கள். இன்னலி குல்லி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. நோயை இறக்கி இறைவன் அதற்கான மருந்தை இறக்கி இருக்கிறான், மருத்துவம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோக சில நோயாளிகளுக்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எப்படி? நோயாளியை பார்க்க போனாங்கன்னு சொன்னா, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமன் வலா அலமா. இத சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அகிலத்தின் இறைவனே, நீ குணமாக்கு, நீதான் குணமாக்குறவன், உன்னை தவிர யாராலும் குணமாக்க இயலாது, பரிபூரணமான முறையில இவருக்கு குணமாக்கி விட அல்லாஹ். இதுக்கு அர்த்தம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. இவ்வளவுதான் செஞ்சாங்க. நம்ம அஜர்த் என்ன செய்யறாரு தெரியுமா? நோயின்ற உடனே ஒரு 101 ரூபாய் செலவழிக்க முடியுமா? எதுக்குங்க? தாயத்து போடணும். யாரு? அஜர்த். எந்த மார்க்கத்தை இதை படிச்ச? எந்த குர்ஆன்ல உன்னை தாயத்து போட சொல்லி இருக்குது? எந்த நபி உனக்கு சொல்லி தந்தாங்க? நீ மார்க்க அறிஞரா இருந்தா தாயத்து இஸ்லாத்துல கிடையாதுன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், 2 அல்லாஹ்வை நம்பிட்டான்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒரு முசீபத்தை இறக்கும் போது தாயத்து போய் அது கவுண்டர் பண்ணிடுமா? அது ஒரு அல்லாஹ் உனக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்களே. அதை படிச்சிருக்கிற ஒரு மார்க்க அறிஞர் சொல்கிறார், தாயத்து போடு, என்கிட்ட வந்து வாங்கிக்க, 101 ரூபாய் கொடு. தட்டுல எழுதி கொடுத்து கரைச்சு குடிக்க சொல்றாரு. நோய் என்று போனா பிளேட் நான் எழுதி தருவேன், சகன் பெரிய அந்த பளிங்கு பிளேட் இருக்கு பாருங்க, அதுல எழுதி தருவார், என்னமோ போட்டு 1 2 3 நம்பர் போடுவாரு, அதை கரைச்சு குடிக்கணுமா? 11 நாளைக்கு குடிக்க சரியா போயிடும் அப்படிங்கிறாரு. நூல் முடிஞ்சு போடுறாரு. ஓதுறது நூல்ல முடிய இயலுமா? பூண்டு ஓதி முடிச்சு போடுறது. அட ஓதுறது பொருளா? நூல்ல போய் கட்ட முடியுமா? என்ன செய்வாரு? உடம்பு சரியில்லை, நூல் முடிஞ்சு போடுங்க. நூல் முடியல என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நூலை எடுத்துக்கிட்டு அதை ஓதுனதை கட்டிட்டாங்க. அப்படி யாரு பூ சுத்துறீங்க? இது ஒரு பிரமத்துக்காரன் பார்த்தா சிரிக்க மாட்டான். இதான் மார்க்கமா? நபிகள் நாயகம் நோயாளி போகும்போது நூல் முடிஞ்சாம போட்டாங்களா? நீங்க மார்க்கத்தை பொழப்புக்கு கருவியாகிட்டீங்க. அதுக்கு தான் ஒதுக்கி போய் நிக்கிறோம். அப்ப இந்த தாயத்து தட்டு நூல் எல்லாம் பிராடு. இந்த பிராடுகளை உண்டாக்குனது யார்? ஒடுக்கத்து புதன் என்ற பெயரில் புதன்கிழமை வறுமையானால், சபர் மாசத்தினுடைய கடைசி புதன்கிழமை வறுமையானால் அன்னைக்கு உலகத்து முசீபத்துலாம் இறங்குதுன்னு மக்களை பயங்காட்டி இல்லாத பொய்ய சொல்லி அதுக்கு இந்த ஓலையில எழுதி கொடுத்து அதை கரைச்சு குடிக்கிறதுக்கு ஒரு ஓலை, தலையில தொளிச்சுக்கிறதுக்கு ஒரு ஓலை, வீட்டுக்கு தொளிக்கிறதுக்கு ஒரு ஓலை என்று ஓலையில் பனை ஓலையில எழுதி கொடுத்து சம்பாதிக்கிறீங்களே, இதுதான் இஸ்லாமா? இதுதான் குர்ஆன்ல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குதா? ஒரு இறந்து போன வீட்டை விட்டு வச்சீங்களா? ஒரு இறந்து போச்சு, புருஷன் போயிட்டானே, பொண்டாட்டி போச்சே, புள்ள போச்சே, அப்பம் போயிட்டான்னு கவலைப்பட்டு இருக்காங்க. அங்க போய்கிட்டு 3 பத்தியா ஓது, 7 பத்தியா ஓது, 40 ஓது, 1/2 வருஷம் ஓது, 1 வருஷம் ஓது. அவனை வந்து அப்ப என்ன ஆகுது? அதாவது கணவனை பறி கொடுத்திருக்கிற ஒரு மனைவி நிலையில பாருங்க. புருஷன் போயிட்டான், நம்ம நிலை என்ன ஆகும் தெரியலையே, அடுத்து என்ன செய்யறது? அப்படி கவலைப்பட்டு இருக்கிற இடத்துல போய் இறந்து போன அன்னைக்கு சோறாக்கி கொடுக்க சொல்றாங்க. இறந்து போன அன்னைக்கு இந்த சமுதாயத்தில் என்ன செய்யப்படுது? ஆடு இருக்கிறது. யார் வீட்டு காசுல? அஜர்த் வீட்டு காசுலையா? சமுதாய தலைவர்களுடைய காசுலையா? அந்த அம்மாவுடைய புருஷனை பறி கொடுத்து உட்கார்ந்து இருக்குமா அந்த அம்மா? அந்த அம்மா தலையில போய் வர்றவனுக்கு எல்லாம் சோறாக்கி போடு. ஆட்டாரு வர்றவன் 500 பேர் 1000 பேர் வருவான், வெளியூர்ல இருந்து படையெடுத்து வருவான்.
50 பேருக்கு 8 ஆடு அறுத்து 4 ஆடு அறுத்து ஒரு 10,000 ரூபாய் மௌத்து செலவு முடிஞ்சு வச்சா கதை. இது எந்த மார்க்கத்துல படிச்சீங்க? இறந்து போன வீட்டுல சோறு திங்க உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? சோறு ஆக்க அனுமதி இருக்குதா? இஸ்லாம் ஒரு காட்டு மிராண்டி மார்க்கம், மனிதாபிமானம் கூட இல்லைன்னு கேட்கறான். முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், நாங்கள் இஸ்லாம் இணைய மார்க்க நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அந்த சகோதரர்கள் எழுந்து எங்கள்கிட்ட கேட்கறாங்க, மனிதாபிமானம் கூட விட்டு இல்லையா? ஒரு இளவு வீட்டுல போய்தான் இப்படி செலவு வச்சு சாப்பிடணுமா? எப்படி உங்களுக்கு மனசு கேட்குதுன்னு அந்த சகோதரர்களுக்கு விளங்குற உண்மை, நீ உலகத்துக்கெல்லாம் உண்மையை சொல்ற உனக்கு விளங்கலன்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர் ஜாஃபர், சகோதரர்னா அபூ தாலிபுடைய மகன், சின்ன அப்பா மகன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அலியுடைய தம்பி. அவங்க இறந்து போயிடுறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே அந்த செய்தி வருது வீட்டுக்கு, கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு மெசேஜ் வருது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, மக்களே ஜாஃபருடைய குடும்பத்திற்காக நீங்கள் எல்லாம் உணவு சமைத்து கொண்டு வாருங்கள். இஸ்னவு லி ஆலி ஜாஃபர் தஆமன், ஜாஃபருடைய குடும்பத்திற்கு மற்றவர்கள் உணவு சமைத்து கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு கவலையில் இருக்கிறார்கள், அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட வந்து நீங்க சாப்பாடு நீங்க கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லப்படுது. நீங்க மௌத்து வீட்டுக்கு போறதா இருந்தா நீங்க 4 பிரியாணி பட்டம் வாங்கிட்டு போகணும், ஒரு 10 இட்லி வாங்கிட்டு போகணும், வீட்டுல சோறாக்கி எடுத்துட்டு போகணும், நீங்க சாப்பிடுங்கம்மான்னு சொல்லணும். நீங்க அவர்களை வற்புறுத்தி சாப்பிட வைக்கணும். சோகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய்கிட்டு முதல் பாத்தியா ஓதுறங்கிற பேர்ல 10,000 ரூபாய் காலி பண்றீங்களே. அன்னைக்கு மூத்த பாடியை போட்டுக்கிட்டு கழட்டி அடகு கடைக்கு போகுது நகை, கையில காசு இருக்க அன்னைக்கு மண்டையை போட்டிருக்கான், தகப்பம் போயிருவான். சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன எதிர்காலம் தெரியாது. அன்னைக்கு செலவு வைக்கிறதுக்கு யார் செலவழிக்கணும்? கையில உள்ளது கழுத்துல உள்ளது கழட்டி கொண்டு அடகு கடையில வைக்கணும், அதை விற்கணும், அதை கடன் வாங்கணும், பிச்சை எடுக்கணும். இந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை ஆக்கி வச்சீங்களே, இது எந்த மார்க்கத்தை உண்டாக்குனீங்க? 3வது நாளைக்கு ஒரு பாத்தியா, அதை விட்டுருங்க. அந்த ஜனாசாவையாவது அநியாயத்துக்கு இறந்து போனவனுக்கு தொழுவிக்கிற காசா? ஏண்டா இறந்து போனவனுக்கு ஒரு பிரார்த்தனை செய்றீங்க, ஜனாசா தொழுகையில் எத்தனை காசுங்கிறீங்க? அந்த கபன் அணிவிக்கிற ஒரு காசு, குளிப்பாட்டுற ஒரு காசு, வாசல்ல வந்தால் பாத்தி அதுக்கு ஒரு காசு, தூக்கிட்டு வந்ததுக்கு ஒரு காசு, பள்ளி வாசல் வச்சு ஜனாசா தொழுவிச்சா அதுக்கு ஒரு காசு, தொழுவி முடிச்சவன ஒரு பாத்தியா, கபூர்ல கொண்டை வச்சு ஒரு பாத்தியா, குழியை தோண்டி ஒரு பாத்தியா, குழிக்குள்ள வச்சு ஒரு பாத்தியா, மண்ணை போட்டு மூடிட்டு ஒரு பாத்தியா, கபூர்ஸ்தான் வாசல்ல நின்றுகிட்டு ஒரு பாத்தியா, வீட்டுக்கு வந்து ஒரு பாத்தியா. இன்னும் மார்க்கத்தை விளையாட்டாக்கிட்டீங்களா? ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுக்கு மேல 72 பாத்தியா எங்க இருக்குது? கபூர்ல அடக்கம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு நம்ம துவா செய்யலாம். என்ன துவா செய்யலாம்? அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, ரசூல் அப்படி கேட்க சொன்னாங்க. அடக்கம் செஞ்சு முடிச்ச பிறகு தனித்தனிப்பட்ட முறையில கூட்டாக இல்ல, நீங்க எல்லாம் துவா செய்யுங்க. சலூலஹு தஸ்பீத், அவருக்காக மன உறுதியை நீங்க கேளுங்க, அவர் விசாரிக்கப்படுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது நமக்கு அனுமதி இருக்கு. 3 எல்லாம் எங்க இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது மனைவி கதீஜா மௌத்தா போனாங்க. 3ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? 7 ஓதுனாங்களா? 40 ஓதுனாங்களா? நபிகள் நாயகம் உசுரோட இருக்கும்போது அவங்களுடைய 2வது மகள் ருக்கையா மௌத்தா போனாங்க. ருக்கையாவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்களா? 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும்போது மகன் இப்ராஹிம் மௌத்தா போனாரு, அவருக்கு ஓதுனாங்களா? சின்ன பாப்பா ஹம்சா மௌத்தா போனாங்க, அதுக்கு ஓதுனாங்களா? ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒண்ணு நீங்க ஏன் செய்றீங்க? நபிகள் நாயகம் காட்டாத வழி எதுக்கு செய்றீங்க? 3ஆம் பாத்தியா வருஷத்துக்கு வருஷம் அவளை போட்டு சாவடிக்கிறீங்களே, எதுக்கு இது? சரி, இந்த பாத்தியா ஓதுறீங்களே, என்ன ஓதுறீங்க? என்னை மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு போறீங்க, கூட்டிட்டு போய் என்ன செய்றீங்க? சில ஊர்கள்ல இந்த பாத்தியா பாத்தீங்கன்னா அவர் என்னவெல்லாம் விரும்பினார் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. எப்படி? சிகரெட் குடிச்சவரா இருந்தான்னு வைங்களேன், அவர் என்ன பிராண்ட் அடிச்சாரு அதை வச்சிருப்பாங்க. அந்த பாத்தியாவுடைய சாமான்ல எதுவும் இருக்கு. அவர் சிசர் பிடிச்சா சிசர் அங்க இருக்கும், அவர் சுருட்டு பிடிச்சாருன்னா அவர் பிடிச்ச அந்த பிராண்ட் சுருட்டு அங்க இருக்கும், முன்னாடி சுருட்டு கட்டு இருக்கும். என்ன ஆவி வந்து பிடிச்சிட்டு போயிருமா, அவரை திருப்திப்படுத்தணுமா, அதுக்காக அந்த பீடி அந்த சிகரெட் அந்த சுருட்டு பிராந்தி மட்டும் வச்சு நான் பார்க்கல, மற்றபடி உள்ள அவர் விரும்பின எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு அல் பாத்திஹா நான் என்ன சொல்லி ஓதுவேன்? அவங்க அப்பா சொர்க்கத்துக்கு போனா ஓதுவனா? உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா எனக்கு என்ன? உங்களுக்கு அக்கறை இருக்கு, எனக்கு எவ்வளவு தருவீங்கன்னு தான் நான் நினைக்குவேன். வீடு பெருசா தான் இருக்குது, நிறைய வச்சிருக்காங்க, ஒரு 50 ரூபா தருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்தியா. குடிசை வீடா இருக்கு, 5 ரூபா தருவாங்க, என்னத்தை போட்டு ஓதுறது? இதானே? இதுல உங்களுக்கு உங்க தகப்பனாருக்கு பெரிய கிரேட் ஏறிடுமா? ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க மக்களை? ஒவ்வொரு மனிதனும் அவனவன் தன்னுடைய பெற்றோருக்கு பிரார்த்தனை செய்யட்டும், அது சொல்லிக் கொடுங்க. நான் ஒண்ணு செய்வான்னு சொல்லல, உன்னை வளர்த்து ஆளாக்கின தகப்பனுக்காக வேண்டி 5 வேளை தொழுதுட்டு யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணு. அது எங்களை மாதிரி ஆட்களை புரோகிதர் கூப்பிடுற, புரோக்கர் கூப்பிடுற,
உங்க தகப்பனார் நல்லா இருக்கணும் எங்களுக்கு என்ன இருக்குது? உங்க பொண்டாட்டி சொர்க்கத்துக்கு போன எனக்கு என்ன இருக்குது? உங்க புருஷன் சொர்க்கத்துக்கு போன எனக்கு என்ன இருக்குங்க? நான் கொடுக்கிற காசுக்கு நிறைய கத்திட்டு போவேனா? நாங்கெல்லாம் குரான் நாங்களாம் செய்யாத ஆட்களா? அல்லாவுடைய பயம் இல்லாத காலத்தில் அம்பிட்டு நான் செஞ்சால்தான் செஞ்சா அவனு சொல்றேன். நாங்க ஓதாத பாத்தியாவா? நாங்க ஓதாத மௌலுதா? நாங்க ஏமாத்தத எல்லாம் நாங்க பண்ணின ஆளுக்கு தான் குரான் ஓத போவோம். எப்படி 30 ஜூஸ் ஓதணும், 30 மாணவர்களை கூட்டிட்டு போவாங்க மார்சாவில இருந்து. ஒவ்வொரு ஜூஸா பெயிண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அட்டையை வச்சுக்கிடுவோம், ஓதோட மாட்டோம், பக்கத்துல பேசிட்டே இருப்போம். குரானை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இல்லை, 5 ரூபா தருவா தெரியல, 10 ரூபா தருவானா தெரியலையே, சாப்பாடு என்ன போட்டிருக்காங்க, வாசம் நல்லா இல்லையே. இது குரான் ஓதுற மாதிரி பாவலா பண்ணுவோம். ஒரு 25 நிமிஷம் ஆனவன ஓதியாச்சு. இதான் குரான். இதுல என்ன நன்மை உனக்கு கிடைக்கும்? உன்னுடைய தாய் தந்தை மனைவி மக்களுக்காக வேண்டி நீ பிரார்த்தனை பண்ணு, டெய்லி பண்ணு, 5 வேளை தொழுதுட்டு பண்ணு, அதுக்கு மேலே பண்ணு. அது இல்ல 3க்கு மட்டும் பண்றது, 4க்கு மட்டும் பண்றது, 40க்கு மட்டும் பண்றது, டெய்லி பண்ணு. அப்ப இந்த மாதிரியான பாத்தியாக்களை உண்டாக்குனீங்களே அவங்களைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன் உங்க மேல உள்ள கோபம் இல்ல, தூய்மையான மார்க்கம் கெட்டு போகுது, மக்கள் நரகத்துக்கு போறாங்களே, தப்பான வழியை காட்டுறாங்களே, பணக்காரனை போகணுமா பூரியா பாத்தியா போகுது. இது சொன்னது நீங்க தானே உண்டாக்குனீங்க. பணக்காரனை போறதுக்கு என்ன பண்ணணுமா? பூரியா பாத்தியா ஓதணுமா? என்ன பூரியா பாத்தியா? ஜாபர் சாதிக்கு பேர்ல பூரி சுட்டு பாயாசம் காய்ச்சி வானம் பார்க்க கூடாதான், அதை வந்து வானம் பாத்திர கூடாதான், அதுக்கு மேற்கட்டெல்லாம் கட்டி அது உள்ளுக்குள்ள சாப்பிட்டு வெளியெல்லாம் கொடுத்து விட கூடாதான். அந்த மாதிரி ஒரு பாத்தியா ஓதுனா பணக்காரனா போயிடலாம். பூரியா பாத்தியா ஓதி எத்தனை டாடா பேர்ல பூரியா பாத்தியா ஓதான் பணக்காரனா போனாரா? பில்கட்ஸ் எல்லாம் பூரியா பாத்தியா ஓதான் பணக்காரனா போயிருக்காரு. அதே சவுதி அரேபியாவில் எல்லாரும் பணக்காரனா இருக்கானே, அவன் பூரியா பாத்தியா ஓதுறானா? பூரியா பாத்தியா உரட்டி தெளிவான். என்ன பூரியா பாத்தியா? நீ என்ன பூரியா பாத்தியா ஓதி ஓதுனவர் வேண்டாம் பணக்காரர் இருப்பாரு. ஒரு 100 வீட்டுல ஓத பண்ணாரு சொன்னா அவருக்கு ஏதோ வாய்தா கிடைச்சிருக்கும். பூரியா பாத்தியா ஓதி பணக்காரனா போறது என்னது? உழைச்சி பணக்காரனா போ, சம்பாரிச்சு பணக்காரனா போ. அப்ப பூரியா பாத்தியாங்கிறது இப்படி வகை வகையா மக்களை ஏமாத்தினீங்க பாருங்க. பேர் விடுற, பேர் வைக்கிறது. ஒரு குழந்தை வந்துருச்சு, பேர் வைக்கணும், அதுக்கு பாத்தியா இவரு தான் பேர் வைக்கணுமா? இவர தகப்பன் பேரை சொல்லி கூப்பிட்டா ஒட்டாது பாருங்க. இவர் என்னமோ ஃபெவிகால் கொண்டு ஒட்டி வைக்க போறாரு பேரை. இவருக்கும் பேர் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய தாயார் பேர் வைத்தார்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னி சமைத்தா மரியம், மரியம்டே ஒரு குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்குது, 19 அத்தியாயம் படிச்சு பாருங்க. இன்னி சமைத்துஹா மரியம், என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயரிட்டு விட்டேன். இன்னி ஒய்துஹா பிக்க துர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம், சைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறான்ல. இதான் பேர் வைக்கிற முறை. புள்ள பிறந்துச்சா தகப்பன் பேர் வைக்கலாம், தாய் பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? யா அல்லாஹ் என்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வைத்து விட்டேன், இப்ராஹிம் நபி மாதிரி நல்லவர் ஆக்கி வை, சைத்தான் பாதுகாத்து. இதுதான் பேர் வைக்கிறது. தகப்பன் பேர் வைக்கலாம், தாய் பேர் வைக்கலாம். என்னுடைய மகளுக்கு பாத்திமான் பேர் வைத்து விட்டேன், பாத்திமா நாயகி மாதிரி நல்லவங்களை ஆக்கி வை. இதான் பேர் வைக்கிறது என்பது. என்னை கூப்பிட்டு வந்து உங்க புள்ள பெரிய நல்லவனாக எனக்கு என்ன இருக்குன்னு என்னை கூப்பிட்டு பேர் வைக்க சொன்னா, உங்க புள்ள இப்ராஹிம் நபி மாதிரி வந்தா எனக்கு என்ன, அது இப்லீஸ் மாதிரி வந்தா எனக்கு என்ன, எனக்கு என்ன, அதுல எனக்கு என்ன கொடுப்பீங்களோ அதுலதான் எனக்கு நாட்டம் இருக்குமா? உங்க புள்ள மேல எனக்கு அக்கறை இருக்குமா? ஒவ்வொரு பெத்த அப்பனும் உள்ளத்துல இருந்து கேட்கிற பிரார்த்தனைக்கு தானே வெயிட் இருக்குது. இதுதான் என்னத்துக்கு நீங்க கோவப்படுறீங்க? இதுல என்ன ஆத்திரப்பட என்ன இருக்கு? இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்கிறோம். அப்ப மார்க்கத்தின் பெயரால புரோக்கராகி புரோகிதத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் பணம் புடுங்கிறத ஆக்கிறாதீங்க. லேசான மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க, எளிமையான மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க. புதுசு புதுசா வணக்கத்தை வேற உண்டாக்கி. நான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் மேராஜ் நோம்பு நோம்பு வைக்கிறீங்க உண்டா இல்லையா? செங்கல்பட்டுல உண்டு, சென்னையில உண்டு. மேராஜ் நோம்புனா என்ன? குர்ஆன்ல இருக்கா? ரமலான் நோம்பு இருக்குது, அதே மாதிரி அரபா நோம்பு இருக்குது, ஆஷுரா நாள்ல முஹர்ரம் 10வது நாள் வைக்கிற நோன்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க இருக்குது. ஒவ்வொரு திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமைக்கு தடை இருக்குது. இப்படியான சில நாட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்க சொல்லி இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல அவன் செவ்வால் 6 நோன்பு வைக்கிறது, அதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நீங்க சொல்ற மேராஜ் நோம்புன்னு குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? அல்லாஹ்வும் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்லல. ஏன் இந்த நோம்பை உண்டாக்குனீங்க? ஆளுக்கு ஒரு நோம்பை உண்டாக்குனா 305 நோம்பு போயிடாதா? நீங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தரா ஒரு நோம்பு உண்டாக்கிட்டு போனீங்கன்னா அது எத்தனை நோம்பா போயிடும்? மேராஜின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்பணும், அது ஒரு விஷயம். மேராஜ் அன்னைக்கு நோம்பு வைக்கணுமா? அதை சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்டீங்களா? குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்டீங்களா? நீங்களும் கேட்கல, அவரும் சொல்லல. பராத்து நோம்பு போய் பராத்து நோம்பு இருக்குதா? பராத்துன்னு ஒரு ராத்திரியாச்சு இரவாவது இருக்குதா? பராத்து இரவு என்ற ஒரு சொல்லாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குதா? நீங்க ஷபே பராத்துன்னு கொண்டாடுறீங்களே, ஷாபான் மாசம் 15 பராத் இரவுக்கு சிறப்பெல்லாம் விட்டு தள்ளுங்க.
பராத் இரவு என்ற வார்த்தை குர்ஆன்லயோ ஹதீஸ்ல எடுத்துக்காட்டினா 10 லட்சம் ரூபாய் நான் தரேன். கேமரா காட்டல. நபிகள் நாயகம் இந்த சொல்ல யூஸ் பண்ணாங்கன்னு எடுத்துக்காட்டுங்க பாப்போம். பராத் இரவு என்ற சொல் கூட குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலும் யூஸ் பண்ணாத ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு ராத்திரிக்கு பேரை வச்சுக்கிட்டு அன்னைக்கு 3 யாசீனை ஓதணும், ஒரு யாசீனுக்கு பணம் வரும், ஒரு யாசீன் வந்து ஏழைக்கு பார்சல் இறந்து போனவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பணும், ஒரு யாசீனுக்கு அது வரும் இது வரும் சொல்லி ஏமாத்தி எதுக்கு இந்த வேலை? அன்னைக்கு இந்த சிறப்பு தொழுகை, அன்னைக்கு இந்த சிறப்பு நோம்பு, அன்னைக்கு பள்ளிவாசல் அலங்காரம் பண்றது, ஜோடனை பண்றது, இதான மார்க்கம்? அப்ப வணக்கங்கிற பேர்லையும் ஏக்கச்சக்கமான காரியங்களை உண்டாக்கிட்டீங்க. இந்த மாதிரியான காரியங்களை எதிர்த்தா நாங்க குழப்பவாதியா? எது குழப்பம்? இதுதான் குழப்பம். தூய்மையான ஒரு மார்க்கத்துல இல்லாதையெல்லாம் புகுத்தி இன்னும் சொல்ல நல்லா விளங்கிக்கிறங்க. நாங்கள் எல்லாம் ஒரு காலத்துல மதரசாவுல ஓதி விட்டு வந்து நாத்திகத்தை நோக்கி போனோம். தெரிஞ்சுக்கிறீங்க ஏன் போனோம்? நீங்க சொல்லக்கூடிய அந்த போலி இஸ்லாத்தில் எங்களுக்கு நம்பிக்கை வரல. நம்பிட்டு போய் சொல்றேன், இஸ்லாம் உண்மையான இஸ்லாத்தை கண்டுபிடிக்க வழி தெரியல, எல்லாம் பொய் என்று நினைத்துக் கொண்டு நாங்க போனோம். எங்களுடைய காலத்தில், எங்களுடைய சமகாலத்தில் எத்தனை இளைஞர்கள் கம்யூனிஸ்டுகளாக தீக்காவாக ஓடிக்கொண்டிருந்தார்கள், கருப்பு சட்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்க காட்சியை பார்த்தீங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? அப்படி போனவர்கள் எல்லாம் வென்றெடுத்து இப்படி ஒரு மார்க்கமா? அறிவியலை முன்கூட்டி சொன்ன மார்க்கம், விஞ்ஞானத்தை முன்கூட்டி சொன்ன மார்க்கம், உலகத்தையே வென்றெடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். பெரிய பெரிய பாருங்க. நீங்க என்ன நீங்க கமலாதாஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டில் கேரளாவில் கமலாதாஸ் ஒரு எழுத்தாளர் பெண்மணி. அந்த அம்மா வந்து நோபல் பரிசுக்கு இந்திரா காந்தியால் சிபாரிசு பண்ணப்பட்ட அளவுக்கு சிறந்த எழுத்தாளர். பெண்ணுரிமை காலமெல்லாம் கத்திட்டு அம்மா. அந்த அம்மா வந்து குமுதம்ங்கிற பத்திரிகையில் அந்த காலத்தில் என் கதைந்து தன்னுடைய சொந்த ஸ்டோரி எழுதுனுச்சு. அதனாலேயே குமுதத்துக்கு ஒரு பெரிய சர்க்குலேஷன் பயங்கரமா ஓடுனுச்சு. அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் பெண்மணி இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி கமலா சுரையாவாயி இன்னைக்கு கண்ணு முன்னாடி அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மா இஸ்லாத்தை தழுவுனதுக்கு நீங்க எல்லாம் காரணமா? உங்களை எல்லாம் பார்த்தா வந்திருக்க மாட்டேன்னு சொல்லுது. நான் குர்ஆனை பார்த்து வந்தேன், நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை படித்து வந்தேன், முஸ்லீம்களை பார்த்து வரவில்லை. அப்படிப்பட்ட மார்க்கம் இது. உலகத்திலேயே மிகப்பெரிய குத்துச்சண்டை சாம்பியன், முறியடிக்க முடியாத மாவீரன் கேசிஎஸ் கிலே. கேசிஎஸ் கிலேங்கிற அவ்வளவு பெரிய கிரேட்ல இருந்தவன். அவ்வளவு பெரிய கிரேட்ல வந்தாலும் கருப்பு இனத்தை சேர்ந்தவன் என்பதால் வெள்ளையர்கள் அவன் அங்கீகரிக்கல. அவன் தேடுறான், ஆன்மீகத்தை தேடி அலைகிறான். கடைசியில் இஸ்லாம் தான் வழிந்து இன்னைக்கு முகமது அலி கிலேயாக வளம் வந்து கொண்டிருக்கிறானே. அவனை ஈர்த்த மார்க்கம் எது? இந்த கத்தத்தையும் பாத்தியாவையும் பார்த்தா வந்திருப்பானா? அவன் குர்ஆனை படித்து வந்தான். ஜான் ஸ்டீவன்சன் பாப்பிசை பாடகன். பாப்பிசை பாடகன் யாரு? இப்ப மைக்கேல் ஜாக்சன் இருக்கான, இவனை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு சாப்பிட இருந்தவன், தனி விமானம் வைத்திருந்தவன், கோடி கோடியாக சொத்துக்களை குவித்தவன். அவனுடைய கண்ணசைவுக்கு கன்னியர்கள் காத்துக் கொண்டிருந்தாங்க. பெண்கள் முன்னாடி போய் மார்பகத்தில் அவ வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவான், மார்பகத்தில் கையெழுத்து வாங்குவான். அவங்க கையெழுத்து கூட அப்படி ஒரு உலக மக்களை எல்லாம் தன்னுடைய இன்னைக்கு உள்ள ஆட்களுக்கு மைக்கேல் ஜாக்சன், எங்களுடைய இளமை பருவத்திலே எல்லாம் அந்த ஸ்டீவன்சன். அப்படி உலகத்தை கட்டி ஆண்டவனுக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, பொம்பளை சுகம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, மனநிறைவு இல்ல, அமைதியை தேடி அலைகிறான். இஸ்லாம் தான் ஒரே வழின்னு சொல்லி குர்ஆனை வாசித்து விட்டு இஸ்லாத்திற்கு வந்து இன்னைக்கு யூசுப் இஸ்லாம் என்ற பெயர்ல உலகம் பூரா போயிட்டு இருக்கான். பெங்களூர் கூட வந்தான், பெங்களூரு கூட சமீபத்தில் வந்துவிட்டு சென்றான். உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வந்து கொண்டிருக்கிறான. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இந்த மார்க்கமா? நாங்கள் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் சுன்னாவை சொல்லி பாருங்கள். இங்கேயும் ஜான் ஸ்டீவன்சன்கள் வருவார்கள். ஏன் பிலால் பிலிப்ஸ் வந்தார? மிகப்பெரிய கனடா நாட்டின் மிகப்பெரிய பாதிரியார். கனடாவில் அமெரிக்காவை சேர்ந்த கனடா இருக்கு பாருங்க, அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்தது. அந்த நாட்டில் மிகப்பெரிய பாதிரியார் பிலால் பிலிப்ஸ். அவர் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி அபு ஆமினாவாக சென்னைக்கு கூட போன மாசம் வந்தார். கனடாவில் இருந்து பிலால் பிலிப்ஸாக பாதராக இருந்து அவர் குர்ஆனை ஆய்வு பண்ணி இன்னைக்கு சென்னை வரைக்கும் வந்து நாம கூட நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். அவரை வைத்து அபு ஆமினாவாக இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்றாரு. அவர் வந்ததுக்கு காரணம் என்ன? இதா கட்டமா, பாத்தியாவா, மௌலுதா, மீலாது விழாவா? இதெல்லாம் கவர இதோட ஜாஸ்தி அங்க இருக்குது. உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு சடங்குகள் வேற இடங்கள்ல இருக்குது.
அது கவரவில்லை, அவரை ஈர்த்தது குர்ஆன். ஏன் அவ்வளவு வேணாம், இங்க நம்ம இதே சென்னையில மிகப்பெரிய புத்த மதத்தினுடைய பாதிரிகள்ல புத்த துறவிகள்ல ஒரு ஆள் ஆனந்தா சுவாமிகள், உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அந்தஸ்துல உள்ளவர், இந்தியாவில் ஒரு தலை சிறந்த ஒரு முக்கியமான புத்த தலைவர். இங்க வந்தார், புத்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்காக இங்க வந்தார், சென்னை வந்தார் ஆனந்தா சுவாமிகள். அவரோட எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னோம். இன்னைக்கு முஹிபுல்லாவாக இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டு திரிகிறார். இன்னைக்கு இதே சென்னையில் இருக்கிறார், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனந்தா சுவாமிகள். இன்னைக்கு முஹிபுல்லாவா இருக்கிறாரு. எப்படிப்பட்ட மார்க்கத்தை உலகத்தில் யார் யாரையெல்லாம் ஈர்த்து வென்றெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆப்கான்ல ஒரு பெண்மணி இந்த ரிப்போர்ட் எடுப்பதற்காக செல்கிறார். ஒரு பெண் ரிப்போர்ட் எடுக்க சென்ற அந்த பெண்மணி அங்க உள்ள தாலிபான்களால் பிடிக்கப்பட்டு அவர்களுடைய நடவடிக்கைகள் தவறா இருக்கலாம், இஸ்லாத்தை அறிந்து கொள்ற வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. குர்ஆனை படிக்கிறார், அந்த தனிமையில இருந்து விடுதலை செய்து வருகிறார். வந்தவுடனே நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன், இப்ப இஸ்லாம் தழுவுறான். அங்க போய் நிருபரா போன ஒரு பெண்மணி, இஸ்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி, அழகான ஒரு வாழ்க்கை திட்டம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு அமெரிக்காவுடைய லண்டன்லையும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. அந்த மாதிரி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தூய்மையான நபிகள் நாயகம் கடைபிடித்த இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், நேர்மையை கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், பிறரை ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய நாங்கள் குழப்பவாதிகளா? யார குழப்பவாதிங்கிறீங்க? குழப்பவாதிகள் சொல்றதுக்கு ஒரு அளவுகள் வேணாமா? இதுக்கு இதுதான் குழப்பம் நாங்க சொன்ன என்ன குழப்பம் நாங்க சொன்னதுல? மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு திணிச்சு நீங்கள் குழப்பிட்டீங்களா? நாங்க குழப்பிட்டோமா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்ன விஷயங்கள் தலைப்பில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டங்களை தடுக்கிறனால அவர்களால் தடுத்துட முடியாது. சீப்பு ஒழிச்சா கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா? நாங்க செங்கல்பட்டுல கூட்டமே நடத்தவே முடியல என்றாலும் நாங்க டிஷ் வழியா வீட்டுக்குள்ள வருவோமே, என்ன செய்வீங்க? வந்துகிட்டு இருக்கிறோமே, நாங்க டிஷ் ஆண்டனா வழியா டெய்லி 1 மணி நேரம் டிவி வழியா வீட்டுக்குள்ள வர்றோமே, தடுப்பீங்களா நீங்க? எத்தனை ஊர்களுக்கு தமிழகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிற மெசேஜ் ஒன்னும் முடியாது. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ஜோதியை ஒளியை தங்கள் வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமையாக்கியே தீர்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களை போன்ற முஸ்லிம்களாக தமிழக முஸ்லிம்களை மாற்றுகின்ற வரை எங்களுடைய பிரச்சாரம் ஓயாது. எந்த அடக்குமுறை மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். அதிகபட்சமா நீங்க என்ன செய்வீங்க? கல்யாணத்துக்கு புக்கு தர மாட்டோம். புக்குல பதிவு பண்றது மார்க்கத்தில் கிடையாது. நீங்க தான் பலவீனப்படுவீங்க. அந்த மாதிரி என்னமா தீர்மானத்தை போட்டீங்கன்னு சொன்னா புக்குல பண்ண மாட்டேங்கிறோம். அதிக புக்குல பண்ற மார்க்க சட்டமா? ரசூலுல்லாஹ் புக்குல பதிவு பண்ணாங்க. ஒரு ஆளுங்களுக்கு கிடையாது. நாங்க ஒரு நோட் புக்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 ரூபா பத்திரத்தில் 2 குடும்பத்தார் எழுதி கொண்டார்களே, ஆனால் இந்தியன் பர்சனல் லா படியே செல்லும், எங்கள் மார்க்கப்படியும் செல்லும், கோர்ட்டிலையும் செல்லும், இந்தியாவுடைய கோர்ட்டிலையும் செல்லும். நாங்கள் கல்யாண புத்தகத்தை தரமாட்டோம், மோதினார் அனுப்ப மாட்டோம். நீங்க வைங்க, பலவீனப்படக்கூடிய நீங்கள் தான் இந்த மாதிரி முடிவெடுத்தவர்கள் தோல்வியைத்தான் மேலும் தழுவினீர்கள். அடக்கஞ்செய்ய இடம் தர மாட்டோம். அங்க அடுத்த பட்சமா பயந்துராதீங்க. அடக்கஞ்செய்ய இடமாட்டோம் சொல்லவே இயலாது. பாடியை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்குவாங்க. என்ன செய்யணும் பாப்போம்? பாடிக்கு பதில் சொல்லி ஆகணும். எந்த ஒரு பாடியையும் அடக்கம் செய்ய மாட்டேன்னு சொல்லி பெரிய கிரிமினல் குற்றம். போலீஸ் பாதுகாப்போட ஜாம் ஜாம் முகத்துல கரியை பூசிட்டு அடக்குவாங்க. தேவையில்லாத இந்த ஊர் விளக்கம் பண்றது, நாங்க ஊர்ல ஒதுக்கி வைக்கிறது, நாங்க கபூர்ஸ்தான இடம் தர மாட்டோம், இந்த மாதிரி 20 வருஷமா போட்ட ஊர்கள்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டோம். நீங்கள் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீர்களேயானால் அதனால எல்லாம் வளர்ச்சியை தடுக்க இயலாது. இது பாட்டு ஹக்கு அப்படி அதாவது பயங்கர வேகத்தில் போய்கிட்டு இருக்கிறது. இப்ப உள்ள வளர்ச்சியுடைய வேகம் அதை எந்த சக்தியினாலையும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிஷம் அதிகமாகவே போய்விட்ட காரணத்தினால் என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வென்றெடுத்துத்தான் வரதட்சணை வாங்காதவர்களை ஆக்கியிருக்கிறோம். அந்த இளைஞர்களை வென்றெடுத்துத்தான் தூய்மை, நேர்மை, உண்மை என்றால் எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக பண்படுத்தி இருக்கிறோமே. இது நாங்க செஞ்ச தப்பா? சொல்லுங்க. திரும்பி போறாங்களா? எத்தனை ஊர்களில் அந்த இளைஞர்கள் எப்படி தரிகட்டு போன இளைஞர்கள்